வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மோடியின் இலங்கை பயணமும் ஈழத்தமிழர் வாழ்வும் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். கடந்த ஆண்டே கிட்டத்தட்ட அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய தந்தி டிவியில் இதே ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் சொல்லப்பட்டது. இப்போது இலங்கைக்கு யாரும் செல்லக்கூடாது போகக்கூடாது என்று மிகப்பெரிய அமளிதுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு செல்ல இருக்கிறார். அப்போது இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் என்ன மாதிரியான உணர்வை வெளிப்படுத்த போகின்றன, அந்த பயணம் நடக்க போது உறுதியாக இருக்கிறது என்று இதே ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் முதல் முறையாக சொல்லப்பட்டது. இலங்கையில் நடந்து முடிந்த தேர்தலுடைய காரணமாக பிரதமருடைய பயணம் தள்ளி போய் இப்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு பயணம் செல்வது உறுதியாக இருக்கிறது. வரும் 13ஆம் தேதி இலங்கையில் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு பிறகு, என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் திரு ராஜீவ்காந்திக்கு பிறகு இலங்கைக்கு பயணம் செல்லக்கூடிய முதல் பிரதமராக திரு நரேந்திர மோடி இருக்கிறார். இங்கே எங்கெங்கே செல்வார் என்ற ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது. கடந்த முறை அங்கே காமன்வெல்த் மாநாடு நடந்த போது இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அங்கு செல்லக்கூடாது என்று கடுமையான கோஷத்தை இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்பு எழுப்பவே அதனால் அவருடைய பயணம் ரத்து செய்யப்பட்டது. அதற்கு பதிலாக வெளியுறவுத்துறை அமைச்சர் மட்டும் சென்றார், சல்மான் குர்ஷித் அவர்கள் மட்டும் சென்றார். அவரும் கூட பல்வேறு பகுதிகளில் செல்ல முடியல, கொழும்பில் அந்த கூட்டத்தில் மட்டும் கலந்து கொண்டு வந்துவிட்டார். ஆனால் பிரிட்டன் பிரதமர் டேவிட் கேமரூன் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய தமிழ் பகுதிகளுக்கும் சென்று வடக்கு மாகாணத்துக்கும் சென்று அங்கக்கூடிய தமிழ் தலைவர்களையும் அங்கக்கூடிய தமிழக மக்களையும் தமிழ் மக்களையும் சந்தித்தார். இது மிகப்பெரிய பாராட்டை பெற்றது. அப்போ ஒரு கேள்வி எழுந்தது, இந்திய பிரதமர் செல்லக்கூடாது என்று விமர்சிக்கக்கூடிய கட்சிகள் டேவிட் கேமரூன் பிரிட்டன் பிரதமர் செல்லும் போது பாராட்டுகின்றன, இது என்ன மாதிரி நிலைப்பாடு என்ற கேள்வி எழுந்தது. எப்படியோ அந்த பயணம் நடக்கவில்லை. இப்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை செல்ல இருக்கிறார். இதில் அடிப்படையான கேள்வி எழுகிறது. உடனே இலங்கை பயணம் உறுதியாகிவிட்ட நிலையில் இந்த பிரதமராவது வடக்கு மாகாணத்துக்கு செல்வாரா, போரால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பாரா, அங்கு வந்து தன்னுடைய பிள்ளைகளை இழந்து தவிக்கக்கூடிய தன்னுடைய கணவன்மார்கள் இழந்து தவிக்கக்கூடியவர்களை சந்திப்பாரா, போர் விதவைகள் 80,000 பேருக்கு மேல் இருக்கிறார்கள், பல்வேறு கடுமையான ஒரு சோதனையான காலகட்டத்தை கடந்திருக்கக்கூடிய இலங்கையின் வடக்கு மாகாண தமிழ் தலைவர்களையும் தமிழர்களையும் சந்திப்பாரா என்ற கேள்வி இருந்திருக்கிறது. இதற்கான பதிலை இன்று உங்களுடைய தந்தி டிவி வழங்க இருக்கிறது. கடந்த தேர்தலுக்கு முன்னால் இந்திய தொலைக்காட்சியில் தமிழ் தொலைக்காட்சியில் பிரதமர் நரேந்திர மோடியுடைய முழுநீள பேட்டியை ஒளிபரப்பிய ஒரே தொலைக்காட்சியாக உங்களுடைய தமிழ் தொலைக்காட்சியில் ஒரே தொலைக்காட்சியாக உங்களுடைய தந்தி டிவி இருந்தது. இலங்கையில் போருக்கு பிறகு இலங்கையில் அதிபர் தேர்தலுக்கு முன்னால் இலங்கை அதிபராக இருந்த மஹிந்த ராஜபக்சவுடைய முழுநீள பேட்டியை ஒளிபரப்பிய ஒரே இந்திய தொலைக்காட்சியாக உங்களுடைய தந்தி தொலைக்காட்சி இருந்தது. அடுத்த அதிர்வை ஏற்படுத்தும் வகையில் இலங்கையுடைய தற்போதைய பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கேவுடைய முழு நீள எக்ஸ்க்ளூசிவ் பிரத்யேக பேட்டியை இந்திய தொலைக்காட்சியிலே முதல் முறையாக உங்களுடைய தந்தி டிவி ஒளிபரப்ப இருக்கிறது. இதற்கான ஒளிபரப்பு நேரம் பின்னர் அறிவிக்கப்பட இருக்கிறது. அந்த பேட்டியில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் திரு ரணில் விக்ரமசிங்கே. இந்திய பிரதமருடைய பயணம் எப்போது அமைய இருக்கிறது, எங்கெங்கு செல்ல இருக்கிறார், இது பற்றிய முழுமையான விரிவான தகவல்களை இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நமது தந்தி தொலைக்காட்சி அளித்திருக்கிறார். அவருடைய பிரத்யேக பேட்டியில் இந்த பகுதி மட்டும் இப்போது உங்கள் பார்வைக்காக. My question is on the Prime Minister Narendra Modi's visit. This has raised a lot of expectations. This is very significant because this is a bilateral visit by an Indian Prime Minister that happens after 28 long years. If Prime Minister Narendra Modi wishes to visit the north of Sri Lanka, the Tamil province of Sri Lanka, would you facilitate and encourage such a visit? He is welcome to visit Jaffna. We've invited him for him to visit Jaffna. He is requested to visit Jaffna, and that visit will take place. He has also to decide what are the other places he'd like to visit during his stay in Sri Lanka. Could it be the upcountry? Well, he can visit the Kandy. He may visit Kandy, which is the old capital. But I think the focus will mainly be on some of our religious places and the north. The Prime Minister will also be visiting Kandy, where a substantial number of Indian origin Tamils live. Well, I don't know whether he will be, but Kandy, it's possible the Kandy is on the places that he may like to visit, because then he could visit the Temple of the Tooth and pay homage to the tooth relic. But his meetings of the people with the Tamil speaking people of Sri Lanka will mainly be in and around the Jaffna. Remember, there are enough of the people of Tamils of recent Indian origin in Colombo, so he need not go anywhere else. He can meet them all in Colombo.
The previous regime was not very cozy about the foreign heads of governments visiting the north of Sri Lanka. The Rajapaksa regime actually expressed displeasure over British Prime Minister David Cameron visiting north. You have no problem about our Indian Prime Minister? No, as once we have a visit by a foreign head of government, in addition to Colombo, he must choose where he'd like to visit. My question is on the Prime Minister Narendra Modi's visit. This has raised a lot of expectations. This is very significant because this is a bilateral visit by an Indian Prime Minister that happens after 28 long years. If Prime Minister Narendra Modi wishes to visit the north of Sri Lanka, the Tamil province of Sri Lanka, would you facilitate and encourage such a visit? He is welcome to visit Jaffna. We've invited him for him to visit Jaffna. He is requested to visit Jaffna, and that visit will take place. He has also to decide what are the other places he'd like to visit during his stay in Sri Lanka. Could it be the upcountry? Well, he can visit the Kandy, he may visit Kandy, which is the old capital. But I think the focus will mainly be on some of our religious places and the north. The Prime Minister will also be visiting Kandy, where a substantial number of Indian origin Tamils live. But I don't know whether he will be, but Kandy, it's possible the Kandy is on the places that he may like to visit, because then he could visit the Temple of the Tooth and pay homage to the Tooth relic. But his meetings of the people with the Tamil speaking people of Sri Lanka will mainly be in and around the Jaffna. Remember, there are enough of people Tamils of recent Indian origin in Colombo, so he need not go anywhere else, he can meet them all in Colombo. The previous regime was not very cozy about the foreign heads of governments visiting the north of Sri Lanka. The Rajapaksa regime actually expressed displeasure over British Prime Minister David Cameron visiting north. You have no problem about our Indian Prime Minister? No, as once we have a visit by a foreign head of government, in addition to Colombo, he must choose where he'd like to visit. நண்பர்களே, இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவுடைய பிரத்யேக பேட்டி உங்களுக்காக தந்தி டிவி வழங்கியிருக்கிறது. இதற்கு முன்னால் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னால் தமிழ் தொலைக்காட்சிக்கு ஒரு முதல் முழு நீள பேட்டி அளித்திருந்தார் திரு பிரதமர் நரேந்திர மோடி. அதே போல இலங்கை தேர்தலுக்கு முன்னால் அதிபர் ராஜபக்சே கொடுத்திருந்தார் ஒரு பிரத்யேக பேட்டி. இப்போது முதல் முறையாக இந்திய தொலைக்காட்சியிலே முதல் முறையாக ரணில் விக்ரமசிங்கே இலங்கையுடைய பிரதமர் பேட்டி எழுதியிருக்கார். அதனுடைய ஒரு பகுதியை மட்டும் பார்த்தோம். விரிவான பேட்டி வெள்ளிக்கிழமை வெளியாக இருக்கிறது பற்றிய முழு நீள அறிவிப்பு உங்களுக்கு பின்னால் வெளிவருகிறது. இந்த பேட்டியில் இந்த ஒரு குறிப்பிடக்கூடிய விஷயம், இந்திய பிரதமர் தனது பயணத்தின் போது 13ஆம் தேதி இலங்கை செல்லும் போது வடக்கு மாகாணத்திற்கு தமிழர் பகுதிக்கு செல்வாரா என்ற கேள்விக்கு ஆம், நிச்சயமாக செல்வார். யாழ்ப்பாணத்திற்கு நரேந்திர மோடியுடைய பயணம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்கே. அதே போல திருகோணமலைக்கு செல்லக்கூடும் என்று தகவல் தெரிவிக்கின்றன. கண்டிக்கு போவதும் போகாதும் அவருடைய விருப்பம். அவருடைய எங்கு ஒரு வெளிநாட்டு தலைவர் என்ற முறையில், எங்களுடைய அண்டை நாட்டு நட்பு நாட்டு தலைவர் என்ற முறையில் அவர் எங்கு செல்ல விரும்பினாலும் அவருக்கு முழுமையான ஃபெசிலிட்டேட் செய்து தர, அவருக்கு முழுமையான வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். கொழும்பிலே எல்லா விதமான தமிழர்கள் இருக்கிறார்கள், நிச்சயமா அங்கும் கூட சந்திக்கும் சொல்லியிருக்கிறார். எனவே போரால் பாதிக்கப்பட்ட தமிழ் தலைவர்களை பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பது உறுதியாயிருக்கிறது. இந்த முதல் கட்ட தகவலை உங்களுடைய தந்தி டிவி வழங்கியிருக்கிறது. இது தொடர்பாக தான் இன்று நாம் விவாதம் செய்ய இருக்கிறோம். ஆயுத நிகழ்ச்சியில் மோடியின் இலங்கை பயணமும் ஈழத்தமிழர் வாழ்வும். பிரதமர் மோடியுடைய இலங்கை பயணத்தினால் ஈழத்தமிழருடைய வாழ்வில் ஏதேனும் ஒரு மறுமலர்ச்சி, ஏதேனும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதுதான் இன்றைய ஆயுதத்தில் விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்தின் இந்த பகுதியில் நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் முடிந்திருக்கிறார். அதேபோல பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு கே டி ராகவன் அவர்கள் முடிந்திருக்கிறார். அதேபோல மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் முடிகிறார். அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திரு வன்னி அரசு அவர்கள் முடிகிறார். உங்கள் 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ராதாகிருஷ்ணன் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒரு 28 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்திய பிரதமருடைய பயணம் இலங்கைக்கு நடக்க இருக்கிறது. எங்க போய் பாப்பாரு, வடக்கு பகுதிக்கு போய் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தபோது முதல் முறையாக நம்ம இதுல வெளியே கொண்டு வந்தோம். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெளிவா சொல்லியிருக்காரு, யாழ்ப்பாணத்துக்கு அவருடைய வருகை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது சொல்லியிருக்கார். கடந்த முறை மன்மோகன் சிங் அவர்கள் இலங்கைக்கு போலாம் காமன்வெல்த் மாநாடு கடுமையான ஒரு எதிர்ப்பு இங்க இருந்தது, போகக்கூடாது தேர்தலுக்கு முன்னாடி. இன்று பிரதமருடைய இலங்கை பயணம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, வடக்கு மாகாணத்துக்கான பயணம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பயணத்தின் மூலமாக என்ன விதமான திருப்பு முனையை நாம் எதிர்பார்க்க முடியும் நினைக்கிறீங்க? ஒரு பெரிய திருப்புமுனை நடக்க போகிறது. அதாவது தமிழருக்கு என்னென்ன சலுகைகள் வந்திருக்க கூடுமோ அது எல்லா சலுகைகளும் இந்த ஒரே ஒரு பயணத்தினால் எல்லாம் பாதிக்கப்பட போகிறது. ஏனெனில் இப்போது ஒரு அங்கு நிலவும் சூழ்நிலையை நம்ம எடுத்து பார்ப்போம்.
அதாவது சிங்கள மக்கள் எல்லாமே இந்த ஒரு பயணத்துல கிடைச்சதுன்னு சொல்றீங்க? இல்ல, இந்த ஒரு பயணத்துல எல்லாம் போயிரும் சொல்றேன். இவரு தவறான அணுகுமுறை. அதாவது நவம்பர்ல வந்து ராஜபக்சே இவர் சார்க் மாநாட்டில் சந்திக்கிறாரு. பயணத்து மூலமா எதுவுமே கிடைக்காம போயிடும், ஒண்ணுமே கிடைக்காதுங்கிற. ஏன்னா இது கொஞ்சம் விரிவா சொல்லிடுறேன். சார்க் மாநாட்டில் நவம்பர்ல ராஜபக்சே பார்க்கிறார். ராஜபக்சே வலியுறுத்துறாரு, நீங்க வந்துதான் ஆகணும்னு வலியுறுத்துறாரு. அந்த மீட்டிங்ல தான் வந்து மார்ச் என்ற ஒரு டைம் டிசைட் பண்ணப்பட்டது. ரெண்டு சைடும் ஒர்க் பண்றாங்க. இது வந்து இந்த எம்இஏ அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் உடைய ஒரு நாட் டேக்கிங் டு கன்சிடரேஷன் த கேமெட் ஆஃப் ரிலேஷன்ஷிப், அத ஒரு அந்த குதிரைக்கு லங்காடம் போட்ட மாதிரி அந்த ஒரு அப்ரோச்ல இந்த விசிட்ட பிளான் பண்றாங்க. இனி அங்க நடந்த சூழ்நிலை என்னன்னா, சிங்கள மக்கள் நினைக்கிறாங்க தமிழ் மக்கள் நம்மளை தோக்கடித்து விட்டார்கள், மைனாரிட்டிஸ் அதாவது தமிழும் முஸ்லீமும் சேர்த்து நம்மளை தோக்கடித்து விட்டார்கள் அதிபர் தேர்தல் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த தருணத்துல தான் இப்ப அடுத்த பார்லிமெண்டரி எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கு முன்னாலதான் மோடி அங்க போய் நிக்கிறாரு. ஏற்கனவே சிங்கள மக்களுக்கு இந்திய மக்கள் மேல பெரிய வெறுப்பு இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, பிரபாகரனை இந்தியா சப்போர்ட் பண்றதுன்னு ஒரே ஒரு காரணத்தால அதனால சிங்களருக்கு எவ்வளவோ இழப்பு நேர்ந்திருக்கு என்ற ஒரு பிரச்சனையில் இங்க இது ஒரு பெரிய ஒரு வெறுப்பு இருக்கு சிங்கள மக்கள் மேல். அந்த டைம்ல மோடி என்ன பண்றாரு? மோடி வந்து நார்தர்ன் ப்ராவின்ஸ் ஜாஃப்னால போய் நிக்கிறாரு, மோடி திருவண்ணாமலையில போய் நிக்க போறாரு, மோடி கேண்டியில போய் நிக்க போறாரு, இல்ல ஒரு சிங்கள ஏரியால போய் நிக்க போறாரு. இதனால என்ன இழப்பு நடக்க போகுது என்றால், ஓஹோ மறுபடியும் இந்த பிரிவினைவாதம் திரும்பி வந்துருமோ, மறுபடியும் இந்த மைனாரிட்டிஸ் நம்மளை ஆள வந்துருவார்களோ, இந்த அச்சுறுத்தல், இந்த பயம் இந்த எலெக்ஷன்ல அது ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஏற்கனவே இப்ப இருக்கிற அரசு யூஎன்பி மைனாரிட்டி கவர்மெண்ட், எஸ்எல்எஃப்ல வந்து இப்பதான் மைத்ரிபால சிறிசேனா எஸ்டாப்ளிஷ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. ராஜபக்சேயோட ஹோல்ட் இன்னும் முடியல. இப்போ ஒரு லாஸ்ட் மந்த் நடந்த அந்த ஒரு மீட்டிங்ல கூட, டேங்கோல்ல நடந்த மீட்டிங்ல எங்க ராஜபக்சே அங்கதான் தங்கியிருக்காரு. இப்போ அதுல மாபெரும் ஜனக்கூட்டம் இருந்தது. அதாவது ராஜபக்சேக்கு திருப்பி கொண்டு வர்றதுக்கு மோடி ஒரு வழிவகை செய்கிறார் என்றுதான் நான் கருதுவேன். இது வெரி வெரி ராங் டைம் டு விசிட். பார்லிமெண்டரி தேர்தல் முடிந்த அப்புறம் இந்த விசிட் வச்சிருக்கணும் என்றுதான் என்னுடைய கருத்து. ஒரு அமெரிக்க நேரண்ட கேட்க விரும்புறேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதோ அந்த வாய்ப்புகளையும் கூட கெடுத்து விடும் சொல்லி திரு ராதாகிருஷ்ணனுடைய அப்சர்வேஷன் இருக்குது. கடந்த முறை மாநாடு நடந்தபோது, காமன்வெல்த் மாநாடு நடந்தபோது நம்ம வந்து இங்கிருந்து போறதுக்கான முயற்சிகள் எல்லாம் வந்து இங்க ஒரு தமிழ் தேசிய அமைப்புகளுடைய கடுமையான கண்டனத்துக்கு காங்கிரஸ்லேயே கூட எழுந்த சில கருத்துக்களுக்கு மதிப்பளித்து நம்ம வந்து பயணம் ரத்து செய்யப்பட்டது. இப்ப திரு ராதாகிருஷ்ணன் அச்சப்படுவது போல இப்ப ஒரு கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அச்சம் இருக்கக்கூடிய பயணம் அப்ப மேற்கொள்ளப்பட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. நீங்களும் அவரை போலவே இது ரொம்ப ஒரு தவறான நேரத்தில் மேற்கொள்ளக்கூடிய பயணம் நினைக்கிறீங்களா? மோடி அவர்கள் நமது வெளியுறவு கொள்கையில அதிக கவனம் செலுத்துறாரு. இன்னும் கேட்டா பார்லிமெண்ட்டுக்கு வராத பிரதமர் என்ற பெயரை அவர் கொடுத்தது என்ன, வெளிநாடுகள் ரொம்ப கவனம். அந்த உலக நாடுகள் நம்ம என்ன செய்யுது, அது அவங்க உலக நாடுகள் தலைவர்கள் கூட அதிகமாக மூவ் பண்றதுதான் அவருடைய பெரிய ஒரு கவனத்தை செலுத்தியிருக்காரு. மன்மோகன் சிங்கை போலவே மன்மோகன் சிங் அவர்கள் அப்படி செய்யவில்லை. வெளியுறவோட கவனம் செலுத்தல, வெளியுறவு கொள்கையிலையும் கவனம் படுத்தினார். ஆனா உள்நாட்டு கொள்கைகளையும் உள்நாட்டு வளர்ச்சியிலையும் நிச்சயமாக அதிகம். மோடி வந்து எந்த ஒரு பிரதமர் வந்த ஒரு வருடங்களுக்குள்ள எவ்வளவு வெளிநாடுகளுக்கு அவங்க விசிட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு வெளிநாட்டு தலைவர்கள் அவங்க விசிட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு வருடம் நிச்சயமாக மற்ற எந்த பிரதமரையும் விட அதிக அளவு வெளியுறவு கொள்கையும் வெளிநாட்டுகள் நம்ம என்ன நினைக்கிறது என்றதையும் போக்கஸ் இருந்தது நம்ம மறுக்க முடியாது. இது தவறா சரியான்றது அடுத்த கேள்வி. என்னை பொறுத்தவரை மோடி அவர்கள் இலங்கையில கவனம் செலுத்துவது அவசியம். ஆனா சரியாக செய்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. என்னை பொறுத்தவரை இங்க இதை பாத்தீங்கன்னா, இது எல்லாம் ஒரு எங்க தலைவர் ராஜீவ்காந்தி வந்த பிறகு பல பிரச்சனைகள் இந்தியாவை சுற்றி இருந்தது. அசாம், உள்நாட்டில் இருக்க அசாம், பஞ்சாபா இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், அவர் வந்து அங்குள்ள மக்களுக்கு உதவி செய்யணும். முக்கியமா அங்க 13வது அரசியல் சீர்திருத்தம் ஒரு முக்கிய சீர்திருத்தம். அன்று இவைகளெல்லாம் வேண்டாம் என்று அரசியல் பேசிய தமிழ் கட்சிகள், தமிழகத்திலே இருக்கிற திராவிட கட்சிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள், இதை அரசியல் செய்து குளிர்காய்ந்து அரசியல் லாபம் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே செய்கின்ற திராவிட கட்சிகள் கூட இன்று அது சரி என்று பேசுகின்றார்கள். தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் செய்த முயற்சி சரி. அந்த தமிழர்களுக்கு ஏற்கனவே தமிழ் மொழிக்கு அங்க வந்து இந்தியாவிலே இல்லாத அளவு அபிஷியல் லாங்குவேஜ் என்று தகவலுக்காக இருக்கிறதுல இப்ப ஒண்ணுதான் பாக்கி, அதுவாது கிடைக்கணும் இயங்குறாங்க. இல்ல வேற அவங்க கேட்ட எதுவுமே கிடைக்கல, சாத்தியமும் இப்ப இல்ல. அது ஒரு தொலைநோக்கு பார்க்கணும். அவங்க இதுல என்னன்னா, அந்த நாட்டை பிரித்தாண்டு அந்த நாட்டுக்கு கேடு விளைவிக்கணும்
அவங்க அதுதான் இந்த அதை வச்சு அரசியல் பண்ணணும். இங்க இருக்க தமிழ் இயக்கம், தமிழ் ஆர்வலர்கள், இதெல்லாம் இந்த வந்து தே ஆர் தி எக்ஸ்ட்ரீம் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அவங்களுக்கு தமிழர்களுடைய நலன் இல்ல. உங்களுடைய கட்சியுடைய பெருந்தலைவியாக, தனிப்பெருந்தலைவியாக இருந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தான் இதுக்கு பின்னாடி இருந்து அவ்வளவு விஷயங்கள் செஞ்சது. உண்மை. அப்ப அவங்களுக்கு பிரபாகரன் ஒன்னும் தியாகம் செய்யறதுக்காக பண்ணல. பிரபாகரன் போர் புரிந்து தனிநாடு கேட்பதற்காக தான் போராடி கொண்டிருக்கிறார். எல்லாரும் பண்ணாங்க. பிரபாகரன் அவர்களே, பிரபாகரன் நீங்க ஹிஸ்டரியை போய் பாத்தீங்க, கொஞ்சம் தயவு செய்து நீங்க எல்லாம் சரியாதான் பேசுறீங்க. என்னை விட நீங்க நல்லா படித்து அறிந்து சிறந்த அறிவாளி இருந்தால் கூட பிரபாகரன் ஆரம்பிக்கச்சே அதை பிரிவினைவாதமா ஆரம்பிக்கலன்றது நீங்களும் ஒத்துக்குவீங்க, நானும் ஒத்துக்குவேன்னு நினைக்கிறேன். உண்மைதான் அது. பிரபாகரன் அதுல ரொம்ப தெளிவா இருந்தார். ஆமா, திரு வன்னியர் செல்வோட தெளிவா சொல்லுவாங்க. நம்ம பேசுவோம், விரிவா பேசுவோம். தந்தை செல்வா காலத்துலதான் இது நம்ம இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் எல்லாம் பல விஷயங்கள் நிறைவேற்றியது அப்படி ஓடிட்டு இருந்துச்சு. அது கதைக்கால இவங்க ஆயுதம் ஏந்திய போர் தான் எல்டிடியோடைய விஷயம். ஆயுதம் ஏந்திரக்கான அடிப்படையே ஆரம்ப காலத்துல அது கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஆரம்ப இந்திரா காந்தி சப்போர்ட் பண்ணப்பட்ட போது ஆரம்ப காலம் எல்லாம் கிடையாது. இங்க கொண்டு பேசி கிடைச்சது ராஜீவ்காந்தி காலம் வரைக்கும் நம்ம இங்க இருந்து பண்டிட் ராமச்சந்திரன் எல்லாம் போய் முழுமையா நம்ம ஆதரிச்சிருந்தா மறந்துட முடியாது. இப்ப பிரதமர் நரேந்திர மோடியோட இலங்கை பயணமும் ஈழத்தமிழருடைய வாழ்வும் என்ற தலைப்பில் நான் திரு வன்னி அரசிட்ட கேட்க விரும்புகிறேன். திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார், தவறான நேரத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு பயணம். இந்த பயணம் வேற நேரத்தில் தேர்தலுக்கு பிறகு நடந்திருக்கலாம், பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய கருத்தா இருக்கு. நான் முதலே சொன்னது போல கடந்த முறை காமன்வெல்த் மாநாடு அங்கு நடக்கும் போது இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் கலந்து கொள்ளக்கூடாது என்று நீங்கள் உள்ளிட்ட அனைத்து தமிழ் தேசிய கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தன. இப்போது தமிழ் மாநில காங்கிரஸா இருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு வாசன் கூட அதை எதிர்ப்பு தெரிவித்தார் என்பதை திரு அமெரிக்கனுடைய பதிவுக்காக சொல்லுகிறேன். சொன்னாங்க அந்த பயணம் தடைப்பட்டது. இன்று அந்த பயணம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அன்னைக்கு அவ்வளவு பெரிய ஹங்கமா, அவ்வளவு பெரிய எதிர்ப்பும் அதிர்வுகளும் இருந்த போது இப்போது ஏன் அது போன்ற அதிர்வுகள் இல்ல? அதே போல ராஜபக்சே இங்கு எங்க போனாலும், சாஞ்சி போனாலும் சரி, திருப்பதி போனாலும் சரி, அவ்வளவு பெரிய அதிர்வுகள் இருந்துச்சு. ஸ்ரீசேனா முழுமையாக 2 நாள் பயணத்தை முடித்து 4 நாள் பயணத்தை முடித்துவிட்டு சென்றார். அதே திருப்பதிக்கு சென்று சென்றார். இந்த சத்தம் காணும். தமிழ் தேசிய அமைப்புகள் தங்களுடைய எதிர்ப்பை எந்த வகையில் பதிவு செய்கின்றன? மத்தியில இங்கே யார் ஆட்சியில் இருக்கிறா, இலங்கையில் அங்கே யார் ஆட்சியில் பார்த்தா, இல்லது இலங்கையில தமிழர்கள் சிங்களர்கள் அப்படிங்கிற பார்வை அப்படி இல்ல. இப்ப பொதுவாக நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய பயணம்ங்கிறது எல்லா நாடுகளுக்கும் அவர் வழக்கமான ஒரு பயணமா தான் இதை நான் பாக்குறேன். நான் ஏன்னா உண்மையாவே தமிழர்களுக்கு அங்க நல்லது நடக்கணும், ஒரு வாழ்வுரிமை கிடைக்கணும் அப்படின்னா அவர் மைத்ரிபால இங்க வரும்போதே அதுக்கான செயல் திட்டங்களை அவர் சொல்லலாம். ஏன்னா இந்தியா சொல்றத அவர் கேட்க வேண்டிய ஒரு ஆளுமையான ஒரு நாடு இந்தியா. மோடி ஒரு ஆளுமையான தலைவர் அப்படிங்கறது அவங்க நம்புறாங்க. அதை இந்தியாவில் அது அவர் நிலைநிறுத்துறாங்க. அதை நம்ம அணுக்கமா தான் சாதிக்க முடியுமே தவிர நம்ம தெளிவா காட்டிட்டார். இல்ல இவர் மிரட்டல் வேலை வச்சிருந்தேன்னு உனக்கே நான் எதிர்ப்பு செய்வேன்னு ராஜபக்சே தெளிவா இந்தியாவுக்கு பாடம் போட்டுட்டாருன்னா அரசியல் விமர்சனம் சொல்லுவாங்க. என்னன்னா அதனால நீங்க ஆளுமையோட இருக்குங்க நம்ம இன்னும் சொல்ல முடியாது. அப்புறம் இவங்க தானே சொல்றாங்க பிஜேபி தனிப்பெருமையான ஒரு இருக்கு, ஒரு குட்டி நாடு. அந்த நாடு மிக மோசமா இனப்படுகொலை நடந்தது அப்படிங்கிறது 2008 இருந்து 2009 முடியும் போது எல்லாருக்குமே தெரிஞ்சது. வடக்கு மாகாணத்துல என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா முழுமையா தெரிஞ்சுதான் இந்தியா அதுல பங்கெடுக்குது. ஆக இவர் அங்க போய் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு வெளிப்படையான இனப்படுகொலை நடந்தது, வெளிப்படையான ஒரு போர் நடந்தது. இந்த போர்ல எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் செத்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப ராகவன் சாரா இருக்கட்டும், இல்ல அவரு காங்கிரஸ் கட்சியில எல்லாருக்குமே தெரிஞ்ச இது. அப்ப இவர் போய் தான் அப்படிங்கிறது அதுல நமக்கு ஒரு சந்தேகம் எழுது. இல்ல நிச்சயமா உங்களுக்கு தெரியும். நீங்க என்னதான் கடித போக்குவரத்தோ தொலைபேசியில பேசினாலோ நேர போறதுக்கான வித்தியாசம் இருக்கு. நம்ம என்ன சொல்றோம், காவிரி பிரச்சனை, முல்லைப்பெரியார் பிரச்சனை எல்லாம் நீங்க தமிழர்களுடைய தலைவர்லாம் போய் பிரதமரை போய் பாருங்கன்னு சொல்றோம்ல. ஏன் போய் பார்த்தோன்னே தண்ணி கிடைச்சிருமா? நேர்ல போயிருக்கான வலியுறுத்தல்கள் எப்பயுமே ஒரு ஆளுமை கூடிய தனக்கு. அதை நம்ம போய் பாக்குறது இல்ல. நீங்க போன்லயே பேசிட்டு அர்த்தம் இல்ல. நேரம் போகும்போது அங்க நடந்த மரண ஓலங்கள், ரத்த அந்த படுகொலைகள் அவ்வளவு இருக்கிற சூழல் எல்லாம் அந்த நேரத்துல அனுப்பி பார்க்கப்படும் போது இருந்த சூழல் வேறு. வாய்ப்பு இருந்தபோது கேளுங்க, இது என்னன்னா உண்மையாவே இது இந்தியாவில் ஒரு அரசியல் நடக்குது. அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. என்னன்னா உண்மையாவே தமிழர்களுக்கு அங்க நீதி கிடைக்கணும், வாழ்வுரிமை கிடைக்கணும் அப்படின்னா வெளிப்படையா நம்ம இப்ப மோடி எதுக்கு போறான்னு வெளிப்படையா அறிவிக்கட்டும். மோடி அவர்கள் உண்மையாவே நாங்கள் அங்க தமிழர்களுக்கான வாழ்வுரிமைக்காக நான் செல்கிறேன்
வடக்கு மாகாணத்தில் நடக்கிற யுத்தத்தை நான் பார்வையிட போகிறேன் வெளிப்படையாக அறிவிக்கணும். இவர் அதுதானே இன்னைக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம். நம்ம என்ன சொல்றோம், ரணில் விக்ரமசிங்கே தந்தி டிவிகளுக்கு பேட்டி என்ன சொல்றாரு, வடக்கு மாகாணத்துக்கு போறாரு, யாழ்ப்பாணத்துக்கு போறாரு, அங்க இருக்கக்கூடிய யாரனாலும் சந்திக்கலாம், இன்னும் அவர் வேற எங்கேயா போகிறாங்க சொல்றாங்க, நாங்க வரவேற்க தயாராக. அப்புறம் நீங்க வேற யாழ்ப்பாணத்துக்கு நரேந்திர மோடியோட பயணம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, வடக்கு மாகாணத்துக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அப்புறம் நீங்க வேற என்ன எதிர்பார்க்கிறீங்க? நாங்க என்ன இந்தியாவிலிருந்து போகும் பொழுது நாங்க என்ன நோக்கத்திற்காக போகிறோம் என்பதை அறிவிக்க வேண்டும். முதல் கட்டமாக முதல்ல வடக்கு மாகாண பகுதியில் இன்னமும் இலங்கை ராணுவம் ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னும் முகாமிட்டு முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த ராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும். அந்த பகுதி முழுக்க உயர் பாதுகாப்பு வலயமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அது வெளியே கொண்டு வர வேண்டும், அது வெளியே அகற்றப்பட வேண்டும். அவர்களுக்கான காணி நிலம், அவருடைய நிலங்கள் எல்லாமே பறிக்கப்பட்டிருக்கின்றன, அந்த நிலங்கள் ஒப்படைக்க வேண்டும். இந்த 3 விஷயங்கள்ல முதல்ல மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் சொல்வதில் ஒன்றும் தவறில்லை, ஒன்னும் சொல்றதுல ஒன்னும் பெரிய சிக்கல் இல்ல. இந்த பிரச்சனை வடக்கு மாகாணத்தில் இருக்கிற அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே விக்னேஸ்வரன் இந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்காரு. அப்ப இதை சொல்றதுல என்ன இருக்கு, இதை சொல்லிட்டு போலாம், இதை சொன்னா ஒரு மரியாதை இருக்கு, அதை நாங்க வரவேற்கிறோம். இல்ல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் நடந்துட்டு இருக்கு. அந்த கிரெடிட் பிரதமர் எடுத்துக்க போறாரு கேள்வி இருக்குது. நான் திரு ராகவன் கேட்க விரும்புறேன். திரு ராதாகிருஷ்ணன் சொன்னது போல ரொம்ப தவறான நேரம் இந்த பயணம். முதல்ல சிங்களர்களை தமிழர்களுக்கு எதிராக மீண்டும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. ஏன்னா கடந்த முறை தேர்தலிலேயே அரசியல் விமர்சகர்கள், சர்வதேச பார்வையாளர்கள் எல்லாம் சொல்லி என்னன்னா மைனாரிட்டியுடைய வாக்கு தான் மைத்திரிபால சிறிசேனாவை ஜெயிக்க வச்சிருச்சு. வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம் போன்ற தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதியில தான் மைத்திரிபால சிறிசேனாக்கான வாக்கு அதிகம் கிடைச்சிருக்கு. அப்படின்னா சிங்களர்களுக்கான வாக்கு கிடைக்கலன்னு ஒரு இயல்பான ஒரு மனப்பிளவு அங்க ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு தமிழர்கள் தான் ஜெயிக்க வச்சாங்க. அப்ப தேர்தலுக்கு முன்னாடி இன்னும் குருசிலான நடந்து முடிந்த அதிபர் தேர்தல் குருசிலான விஷயம், வரப்போற பாராளுமன்ற தேர்தல் தான் இன்னும் குருசிலான விஷயம். ஏன்னா இதுதான் இந்த சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை, அதிகாரத்தை, பாராளுமன்றத்தோட முழுமையான பலத்தை நிர்ணயிக்கக்கூடிய விஷயம். இந்த பாராளுமன்ற தேர்தல் நேரத்துக்கு முன்னாடி போகும்போது மீண்டும் ஒரு ஆபத்தை சிங்களர்கள் தமிழர்கள் என்ற பிளவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படிங்கிறது ராஜேஷ் பார்வை. அதாவதுங்க இப்ப நடந்த ஜனாதிபதி தேர்தலில் 2 பேருக்கு இருக்கிற வித்தியாசம் ஜஸ்ட் 3%. இவர் சொல்ற மாதிரி பெரிய ஹியூஜ் டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த 3% சொன்னா அது முஸ்லிம்கள் அங்க இருக்கிற தமிழர்கள் மாத்திரம் வாங்கின ஓட்டு கிடையாது சிறிசேனா. அவர் சில இலங்கையில இருக்கிற அந்த சிங்களவர்களுடைய வாக்குகளையும் கூட வாங்கியிருக்கிறார். பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அதனால இந்த வாதம் சரியான வாதம் இல்ல. இந்த வாதம் ரொம்ப சரியான வாதங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் ஏன்னு சொல்லிடுறேன் பாருங்க. 3.6% வித்தியாசம், 4% கீழே வித்தியாசம். எங்க இவருக்கு கூடுதலான வாக்கு கிடைச்சிருக்கு, அவருக்கு ஒட்டுமொத்தமா நீங்க பார்க்கும்போது 4% கூட இல்ல வித்தியாசம், உண்மைதான். ஆனா எங்க ராஜபக்சேக்கு வாக்கு கிடைச்சது, எங்க மைத்ரிபாலாக்கு வாக்கு கிடைச்சது வித்தியாசம் தெரியும். ஒவ்வொரு அதிகம் இருக்கக்கூடிய பகுதியில ராஜபக்சே வாக்கு குறையல. இங்க பாருங்க, ஒவ்வொரு மைத்ரிபாலா தமிழர்கள் அதிகம். மிஸ்டர் பாண்டே, இட் இஸ் வெரி நேச்சுரல். இப்போ ஒரு வடக்கு மாகாணங்கள்ல இருக்கிற இடத்துல தமிழர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்லாம் இப்ப நடந்த தேர்தல் வருதுன்னா வெற்றி பெறது வாய்ப்பு எத்தனையோ இருக்கு. இந்த அடுத்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது இருக்கத்தான் இருக்கு. அங்க கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறாங்க, அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. மொத்தமா தான் நம்ம பார்க்கணும். பாராளுமன்ற தேர்தல் வந்தாலும் கூட அடுத்த தேர்தல் எப்படி வரும் சொன்னா அந்தந்த பாக்கெட்ல யார் இருக்காங்க அப்படிதான் வெற்றி பெறுவாங்க. அதனால இது நீங்க எவ்வளவுதான் கான்சென்ட்ரேட்டடா இங்க இந்த வடக்கு பகுதியில் சிங்களவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க கிடையாது இல்லையா? அவங்க ஓட்டு வருமா வராதானா வராது, இருக்கவும் இல்லையா, இவங்க தானே இருக்கிறாங்க இங்க. இன்னொரு விஷயம், அதனால இது ஒரு இந்த அச்சம் சரியான அச்சம் கிடையாது. இல்ல சரியான அச்சம் தான். ப்ளீஸ் அலோ மீ. சீட் கம்மியா இருக்கு. நான் சரியா தவறான்றது நீங்க சொல்ல வேணாம், கொஞ்சம் இருங்க. பிரச்சனை என்ன, தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதியில் தமிழர்கள் வாக்கு பெரும்பான்மையாக முழுக்க முழுக்க சொல்ல போனால் மைத்திரிபால கிடைச்சது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிகாரப்பூர்வமா ஆதரித்தது. அப்ப இந்த பிளவு நம்ம தமிழ்நாட்டில் 37 சீட்ல ஏடிஎம்கே ஜெயிக்குது, பிஜேபி ஒண்ணுதான் ஜெயிச்சதுன்னா தமிழ் மக்கள் அப்படி யாரும் பிஜேபி வேணாம்னு பார்க்க மாட்டாங்க. ஆனா அங்க உள்ள நிலைமை வேற. இங்க பாருங்க, நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த வரை இப்படி பார்க்கல. இவரோட இன்ஃபரன்ஸ், இவர் அப்படி நினைக்கிறாங்கிறது அவர் தான் விளக்கணும் எப்படி பண்றாருன்றது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இன்னொன்னு, மரியாதைக்குரிய நம்ம அமெரிக்க நாராயணன் அவர்கள் சொன்னாங்க, பிரைம் மினிஸ்டர் இதுதான் வேலை, அவர் ஊர் ஃபுல்லா சுத்திட்டு இருப்பாருன்னு. என்ன சொல்றேன், நான் ரெசிடென்ட் பிரைம் மினிஸ்டர்னு ஒருத்தருக்கு பேர் வந்தது, அது மன்மோகன் சிங்க்கு. அவருடைய ஆட்சி காலத்தில் 70 முறை ஃபாரின் ட்ரிப் இருக்கிறார். இல்ல ஐ மஸ்ட் ரிபோர்ட். இல்ல ஒரு நிமிஷம், இல்ல கண்டிப்பா சொல்லணும். நீங்க ஏங்க பிரைம் மினிஸ்டர் நீங்க என்ன வேணா பேசுவீங்க, யூ ப்ளீஸ் டோன்ட், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அவருக்கு கைட் பண்ணுவார். என்ன நான் தப்பா பேசினா அவருக்கு சொல்லுவார், கவலைப்படாதீங்க. இல்ல அதனால நான் பார்லிமெண்ட் செஷன் இருக்கும்போது 15 தடவை வெளியூர் போனவர் தான் பிரைம் மினிஸ்டர். அது ஒண்ணு. இன்னொன்னு இவர் சொல்றாரு, நம்முடைய வன்னியரசு சொல்லும் பொழுது சொல்றாரு மரண ஓலங்கள், ரத்த ஆறுகள். ஏங்க நீங்க பாராளுமன்ற தேர்தல் 2009க்கு பிறகு அங்கே அந்த உள்நாட்டு யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு
அதுக்கு பிறகுதான் நீங்க உங்களுடைய திருமாவளவன் எல்லாம் அங்க போனாங்க. உங்களுக்கு அப்பெல்லாம் மரண ஓலெல்லாம் கேட்கவே இல்லையா? நீங்க இன்னைக்கு சொல்றீங்க ராவன் வந்து திரும்ப திரும்ப வந்து நான் சொல்றேன் தவறான தகவலை சொல்றாரு. கடுமையா வந்து பாராளுமன்றத்தில் எங்களுடைய தலைவர் கன்னி உரையில் முதல்ல பேசும்பொழுது இந்தியா தான் இந்த போரை நடத்துது, இந்தியா போரை நடத்துகிறது, இந்த போக்கு தமிழ்நாடு தனிநாடாகும் சொன்னாரு. சும்மா வெறுமனே பேசலாம். நீங்க பேச அலோவ் பண்ணலன்னா யார் பேசினாலும் நடுவில் நானும் பேச வேண்டியதா இருக்கும். என்னோட இயல்பு அப்படி இல்ல. நான் திருமாவளவன் வந்து இப்படி பேசினார், பார்லிமெண்ட்ல பேசலாம். அப்புறம் ஏங்க 2009 திருப்பி காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்தீங்க? அதெல்லாம் எல்லா மக்களும் பாத்துட்டு இருக்காங்க. எதையெல்லாம் சொன்னீங்களோ காங்கிரஸோட தான் நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்க. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பிரதமர் அங்க போறார். பிரதமர் போவதற்கு முன்னாடி ராஜபக்சே இருக்கும்பொழுது நிலைமை வேறு. இன்றைக்கு வடக்கு மாகாணங்கள்ல கவர்னரை மாத்தியாச்சு, சீஃப் செக்ரட்டரி மாத்திருக்கிறாங்க. அங்க வந்து காணாமல் போனவர்களுக்கான ஒரு கமிட்டி தேடணும். இதுதான் டிமாண்ட், ஏற்கனவே இருக்கிற டிமாண்ட். அது இங்க போடப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர்களுடைய பிரச்சனை, 5 மீனவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். மீனவர்கள், இலங்கை மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு முன்ன இருந்த சிச்சுவேஷன்ஸ் இப்ப இல்ல. நார்மல் சீரியஸ் ஐயா இங்க பாருங்க, ஆமா இருக்கு. என்ன சொல்றேன் கேட்டுங்க, இன்றைக்கு தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை தமிழ் பிரச்சனை, அங்க தமிழ் மீனவர்களுக்கும் நம்ம தமிழ் மீனவர்கள் தான் பிரச்சனை இப்ப வருது. நான் என்ன சொல்ல வரேன், பிரைம் மினிஸ்டர் போறாரு, அவர் போய் யாழ்ப்பாணம் பார்க்க போறாரு, அனுராதபுரம் போறாருன்னு செய்திகள் இன்னைக்கு நான் பார்த்தேன். கண்டி போறாரு. இதையெல்லாம் இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய கட்டும வீடுகள் எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறது. இந்திய அரசாங்கம் தமிழர்களுக்கு வீடு கட்டிட்டு இருக்காங்க அங்க, அதை பார்வையிட போக போறாரு. இதையெல்லாம் இது ஒரு சாதகமான சூழ்நிலையை தான் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அங்க சைனாவோட போர்க்கப்பல் கூட ஸ்ரீலங்கா இன்னைக்கு சொல்லி இருக்குது. இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். 5 தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட்டது தவிர நீங்க சொன்ன கவர்னர் மாற்றம், தலைமைச் செயலர் மாற்றத்தெல்லாம் இந்திய அரசுடைய பங்களிப்பு என்ன? பிரதமர், நான் கேட்கறது இப்ப என்ன பேசிட்டு இருக்கோம்னா, பிரதமர் அங்க போறதுனால என்ன மாற்றம் ஏற்படும்? அது வந்து அவங்களுடைய கண்டிஷன்ல ஏற்கனவே இருந்துச்சு. கவர்னர் மாத்தணும்னு அவங்க முதல் நாள் கேட்டு இருந்தாங்க, தலைமைச் செயலர் மாத்தணும் முதல் நாள் கேட்டு இருந்தாங்க. ஆட்சி மாற்றத்தினுடைய நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த அரசாங்கத்தை இவங்களை கூட சொல்றேன், நீங்க கேட்டீங்க ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ண என்ன கேட்டா இவங்களோட நிலைப்பாடு கரெக்ட் தான் சொல்லுவேன். நீங்க ஆட்சி மாற்றத்தை புரிந்து இருக்கிறார்கள் அவளும் கூட. நீங்க அப்பெல்லாம் ஆட்சி மாற்றது ராஜபக்சே இருக்கும்போது இந்திய பிரைம் மினிஸ்டர் போகலாம் அப்ஜெக்ட் பண்ணி இப்ப ஏன் பண்ணலன்னா they have taken a right stand தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த ஆட்சி மாற்றம் சொல்றீங்க? இங்க அங்க ரெண்டுமே தான் சொல்றேன். ஏன்னா கடந்த காலங்களில் ராஜபக்சே தான் அந்த படுகொலைக்கு காரணமாக இருந்தவர் நாம நினைக்கும் பொழுது அங்க போக கூடாது, இந்திய அரசாங்கம் அதுக்கு துணை இருந்ததுன்னு சொல்றாங்க. இப்ப பிரைம் மினிஸ்டர் மாறி இருக்கிற, அங்கேயும் மாற்றிருக்காங்க. ஒரு எதிர்பார்ப்பு நம்பிக்கை சாமானிய மக்களுக்கு தெரியாம இருக்கலாம். விடுதலை சிறுத்தைகளுக்கோ பாஜக ஒரு விஷயம் தெரியும். இந்த மைத்ரிபால சிறிசேனா வந்து தேர்தலுக்கு 1 மாசம் முன்னாடி வரைக்கும் அந்த கட்சியில தான் இருந்தார். இன்னைக்கு அந்த கட்சி தான் இருக்காரு. அவருடைய அமைச்சர்கள் தான் இருந்தார். இன்னும் சொல்ல போனா ஒரு குறுகிய காலத்துக்கு ஒரு ராணுவ அமைச்சராக இருந்தார். அப்ப எங்க வந்து தனியா வந்துட்டாரு? பார்வை எப்படி மாறுங்க? நீங்க வந்து அதே அதாவதுங்க மாஜி தான் இங்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இது போட்டிருக்காங்க. நான் கேட்கிறேன், அப்போ நீங்க இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் சொல்லி சொன்னீங்கன்னா அது உங்களுடைய கட்சியில இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட எப்படி சம்பந்தப்படுத்த முடியும்? ராஜபக்சேக்கு மைத்திரிபால வித்தியாசம் போறாரு, மோடி போறாரு, சரி ஒத்துக்கொள்றோம். 13ஆம் திருத்த சட்டம் அமல்படுத்த முடியுமா? will he ensure that it is implemented? சீப்பா அமல்படுத்த முடியுமா? இல்ல இந்த மாதிரி ஒரு 4 வெத்து தீர்மானங்கள் போட்டு, டெல்லியில போட்ட மாதிரி இந்த 4 வெத்து தீர்மானங்கள் போட்டு திரும்பி வர போறாரா? இப்ப வந்து சுஷ்மா ஸ்வராஜ் 6ஆம் தேதி போறாங்க. வெட்டு தீர்மானம் சொல்ல, வெட்டி தீர்மானம் பார்லிமெண்ட்லயும் அசம்பிளில வெட்டு தீர்மானம் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம். இங்க பாருங்க, கல்ச்சரல் கோஆபரேஷனுக்கு ஒரு எக்ரிமெண்ட் போடுறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஆஃப் நலந்தா யூனிவர்சிட்டி. தமிழர் பிரச்சனையே இதுல வரல டெல்லியில. இதே நிலைமைதான் மோடி திரும்ப ஜாஃப்னா போனாலும் சரி, இல்ல திருவண்ணாமலை போனாலும் சரி, இல்ல முள்ளிவாய்க்கால் போனாலும் சரி, இதே நிலைமை தான் திரும்ப வரப்போகுது. 30th அமெண்ட்மெண்ட் வருமா, சீப்பா வருமா? இது மோடி இலங்கைக்கு மட்டுமல்ல, கொழும்புக்கு மட்டுமல்ல, வடக்கு மாகாணத்துக்கும் செல்ல இருக்கிறார். யாழ்ப்பாணத்துக்கு அவருடைய பயணம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உறுதியளித்திருக்கிறார். இதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்று ஆயுத நிகழ்ச்சியில் மோடி இலங்கை பயணம் ஈழத்தமிழர் வாழ்வும் என்ற தலைப்பில். இந்நிலையில் நம்முடைய தொலைபேசியில் இணைகிறார் அங்கு இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீதரன் அவர்கள் நம்முடைய இணைகிறார். திரு ஸ்ரீதரன் வணக்கம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி
மோடியுடைய பயணத்தின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியது என்ன? பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையில் குறிப்பாக வடக்கு மாநிலத்தில் எந்தெந்த பகுதிகளுக்கு பார்வையிட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? திரு ஸ்ரீதரன். கௌரவ மோடி அவர்கள் இலங்கை வருகிற பொழுது அவர் நிச்சயமாக யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்ட வடக்கு மாகாணத்திற்கும் மட்டக்களப்பை மையமாக கொண்ட கிழக்கு மாகாணத்திற்கும் அவர் விஜயம் செய்ய வேண்டும் கூடுதலாக எதிர்பார்க்கிறார்கள். காரணம், அங்குள்ள மக்கள் இயல்பாகவே போரின் வழிகளையும் அவர்கள் போராட்டத்தினால் இலங்கை அரசினால் கொல்லப்பட்ட நிலையிலும் அவர்களுடைய துன்பங்களை சுமந்து வாழுகின்ற மக்கள் இப்பொழுதும் சம்பூரிலும் வலிகாமம் வடக்கிலும் கிளர்ச்சியிலும் பல இடங்களில் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய அகதி வாழ்க்கைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவும், சிறையில் இருக்கின்ற கைதிகளுடைய விடுதலையை துரிதப்படுத்தவும், தமிழ் மக்களுக்கு வடக்கு கிழக்கிணைந்து அவர்களுடைய மாநிலத்திலே ஒரு கூட்டாட்சியை ஏற்படுத்தி அதிகார பகிர்வுடன் கூடிய ஒரு தீர்வை உண்டாக்குவதற்கு மோடியினுடைய வருகை ஒரு பாடமாக அமையும் என்றுதான் வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்கள் கூடுதலாக எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய இறமையின் அடிப்படையில் தங்களுடைய வரலாற்று வழி சரித்திரபூர்வமான நிலத்திலே தங்களுக்கு ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும். அது மோடியின் வருகையினால் கைகூடும் என்ற நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக கௌரவ மோடி அவர்கள் வடக்கு கிழக்கிற்கு அவர் 2 இடங்களுக்கும் விஜயம் செய்து அவர் நேரடியாக பார்த்து தமிழர்களுடைய நீண்ட நெடும் போராட்ட வாழ்விலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அது அவர்களுக்கான ஒரு நிரந்தர கௌரவமான மாற்றமாக அமைய வேண்டும் என்றுதான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடியுடைய பயணத்தை நீங்கள் மிக ஆவலோடு எதிர்பார்க்கிறீர்கள் என்று தெரிகிறது. திரு ராதாகிருஷ்ணன் மூத்த பத்திரிகையாளர் இங்கு எழுப்பிய கேள்வியை போல அங்கு பிரதமர் நரேந்திர மோடியுடைய விஜயத்தின் மூலமாக 13வது சீர்திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவதோ அல்லது தமிழர்களுடைய காணிகளை முழுமையாக ஒப்படைப்பதோ அல்லது இலங்கையில் வடக்கு மாகாண பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவத்துடைய எண்ணிக்கையை குறைப்பதோ இது ஏதேனும் இந்த பயணத்தின் மூலமாக நரேந்திர மோடியுடைய பயணத்தின் மூலமாக சாத்தியமாகும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? 13வது திருத்தம் என்பது தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு விடயமாக தமிழ் மக்கள் எப்பொழுதும் கருதவில்லை. அதை ஏற்கனவே அது கொண்டு வரப்பட்ட காலத்திலேயே அதற்கு இருந்த நிலையை அப்போதைய தமிழர் விடுதலை கூட்டணியுடைய தலைவராக இருந்த அமுதலிங்கம், சிவசிதம்பரம், இன்றைய எங்களுடைய கட்சியின் தலைவராக இருக்கிற சம்பந்தப்பட்ட இதனை குறிப்பிட்டார்கள். அதே நேரம் இலங்கை ஒப்பந்தம் எழுதப்பட்ட பொழுது இந்த 13வது திருத்தம் கொண்டு வரப்பட்ட பொழுது தமிழீழ விடுதலை இதனை கூடுதலாகவே தெரிகின்றது. அதிகம் கூடிய எல்லை மீறிய அதிகாரங்கள் ஆளுநருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று கூட வடக்கு மாகாணத்திற்கு இருக்கின்ற முதலமைச்சர் கௌரவ நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களால் கூட வடக்கு மாகாணத்தை சுதந்திரமான ஒரு அரசாக கூடுதலாக இந்தியாவிலே இருக்கிற கூட்டாட்சியின் அடிப்படையில் கூட அந்த அதிகாரங்களின் அடிப்படையில் கூட அவரால் செய்ய முடியாமல் இருப்பதற்கு அதிகாரம் அங்கு இல்லை என்பதை வெளிப்படையானது. ஆகவே 13வது திருத்தத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதன் மூலம் ஏதோ நடந்துவிடும் என்றோ அல்லது மோடியினுடைய வருகையோடு எல்லாம் கைகூடிவிடும் என்றோ நாங்கள் நம்பவில்லை. ஆனாலும் இந்தியாவுடைய பங்கு என்பது ஈழத்தமிழர் பிரச்சனையிலே மிக முக்கியமானது. இந்தியா இல்லாமல் ஈழத்தமிழர்களுக்கு தீர்வு இல்லை என்பதை நாங்கள் வெளிப்படையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்தியாவுக்கும் ஈழத்தமிழர்கள் மிக தேவையானவர்கள். ஈழத்தமிழர்கள் இல்லாமல் இந்தியாவுடைய செல்வாக்கும் ஈழத்திலே இருக்க முடியாத ஒன்று. ஆகவேதான் இந்த இரண்டும் ஒருபோது சந்திப்பதன் காரணமாக இந்த ஈழத்தமிழர் தீர்த்து வைக்கின்ற ஒரு தார்மீக பொறுப்பும் கடமையும் இந்தியாவுக்கு இருக்கிறது. அது ஒரு தெய்வீக தன்மை பொருந்திய கௌரவ மோடி அவர்களுடைய காலத்திலே நடக்கும் என்ற நம்பிக்கையை தமிழர்கள் கொண்டிருக்கிறார்கள். ஈழத்தமிழர்கள் குறிப்பாக அவரை கொண்டிருந்தார்கள். நன்றி திரு ஸ்ரீதரன், உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு மீண்டும் நாம் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறோம். திரு அமெரிக்க நாராயண கேட்க விரும்புகிறேன். அவர் சொன்னதுல பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடிய பயணம்ங்கிறது ஒரு சர்வரோக நிவாரணி அல்ல. ஒரு பயணத்திலே ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான தீர்வு கிடைச்சிடும் நாங்கள் எதிர்பார்க்கலாம். அது அவரே ஒப்புக்கொள்கிறார். ஆனால் சர்வ வல்லமை பொருந்தி இருக்கக்கூடிய இந்தியாவுடைய ஆளுமை வல்லமை இல்லாமல் இலங்கையில் எதுவுமே நடக்க போறதில்லை. அது காங்கிரஸ் ஆட்சியா பாஜக ஆட்சியா என்பதில்லை. இந்தியாவுடைய பங்களிப்பு தேவை. இங்கு இந்தியாவில் பாஜக அரசு அமைந்திருக்கூடிய சூழலை பார்க்கும்போது நரேந்திர மோடியுடைய ஆளுமையை பார்க்கும்போது அவருடைய வருகையில மிகப்பெரிய மாற்றங்கள் எங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு நாங்க முழுமையா, குறிப்பா வடக்கு மாநில மக்கள் முழுமையான எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் சொல்லி சொல்றாங்க. அது ஒன்றும் தவறில்லை. அவர்களுக்கு நல்லது நடக்கணும்னு நானும் நினைக்கிறேன். பிரதமர் மோடி அவர்களுடைய வருகையால அங்குள்ள தமிழர்களுக்கு நல்லது நடந்தால் அதை நிச்சயமாக காங்கிரசும் நாங்களும் வரவேற்போம். இல்லை, எந்த விதமான சந்தேகம் வேணும். கேள்வி அதுவல்ல. கேள்வி அவர் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார். நாங்க தான் அவங்களுக்கு அங்குள்ள தமிழர்களுக்கு
500 கோடி ரூபாய் கொடுத்து பல வீடுகள் கட்ட சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணோம். அப்ப வந்து அரசியல் ரீதியாக இவர்கள் எல்லாம் எதிர்த்தாங்க, சிறுமை பண்ணாங்க, சிறுமைப்படுத்தினாங்க, நடக்காதுன்னு சொன்னாங்க. ஒண்ணும் கேட்டா இல்ல 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 பாஜக எதிர்க்கல. தமிழ் தேசிய அமைப்புகள் வந்து தேவைன்னு சொல்லி சொல்லியது. இது வந்து தேவை இல்ல, பிரதான நோக்கம் வேலையா இருக்க, நீங்க வீடு கட்டி கொடுத்தேன் நாங்க சொல்லாதீங்க. பாஜக இவர்கள் நான் சொன்னது தமிழ் தேசிய கட்சிகள் சொல்றேன். இரண்டாவதாக, ஆனா அன்றைய பாரதிய ஜனதா கட்சியும் தமிழகத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியும் இதை சரியாக செய்யவில்லை, சரியா இது பண்றேன்னு கிரிட்டிசைஸ் பண்ணது இவங்க. நான் இந்த இதுலயும் பல நிகழ்ச்சியிலையும் செஞ்சிருக்காங்க. தமிழக பாஜக வேற, உண்மைதானே? அப்ப இவங்க செஞ்சாங்கன்னு இவங்களை பாக்குறது, தமிழக பாஜக பாக்குறது முடிச்சிடுறேன். இரண்டாவதாக, இவர் பண்ண மோடி அவர்கள் பண்ண ஒரு பெரிய ஃபாரின் ரிலேஷன்ஸ்ல எந்த ஒரு பிரதமரும் அந்த நாட்டுல ஒரு தேர்தல் நடக்குச்சு, அங்குள்ள உள்ளாட்சியில இவர் ராஜபக்சே வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து கூறியவர் நமது பிரதமர் என்பதை நம்ம ஞாபகப்படுத்தணும். இல்ல அது வந்து அது இல்ல, இட்ஸ் வெரி inappropriate gesture ஆன அவரது. அது வந்து இது உங்களுக்கு ரொம்ப I feel that he has done we have criticized it before. I am bringing it again. It's not the first time. வாழ்த்து சொன்ன தப்புன்னு இந்த போரை நாங்கள் நடத்தியதை இந்தியாவுக்காக தான் சொல்லி சொன்னாரு. இந்தியா தான் போரை கேட்டுக்கிட்டு, இந்தியா தான் போரை நடத்தியது பசில் ராஜபக்சே சொன்னாரு, கோத்தபய ராஜபக்சே சொன்னாரு, இந்தியா. நீங்க இல்ல சார், மத்திய அரசு ஒரு முறை மறுக்கல. போர் நடத்தி பதில் சொல்ல விடுவீங்கல்ல. ஒரே ஒரு நிமிஷம், நீங்க இவ்வளவு நல்லா குற்றம் சாட்டிங்க, ஆனா என்ன மறுபடியும் இடைமறிக்க மாட்டீங்க என் பதில நான் நம்புறேன். ஏனென்றால் அதே ராஜபக்சேவும் அதே கும்பலும் தான் இலங்கையில நாங்க தமிழர்களை கொல்லல, போர்க்குற்றம் செய்யல, இலங்கையில வந்து தமிழர்களை பார்த்தோம், அதையெல்லாம் நீங்க நம்பல. அவர் போய் தானே சொன்னாங்க. அப்ப அதை ஒரு நிமிஷம் சார், நீங்க பேசுறது குறுக்கில்ல, தயவு செய்து இவ்வளவு கேள்விகள் இல்ல. ப்ளீஸ் லிசன் டு மீ. when you accuse me, I let the people have it. No, you accuse Congress. You accuse Congress. Let me finish up, please. Please do not interrupt. நீங்க வந்து அன்றைய இந்திய அரச அங்கு இருந்த அரசும் அங்க அதிபர்களும் இந்திய அரசு செய்தார்கள், இந்திய அரசுக்கு துணை நின்றார்கள் என்று அவர்கள் சொன்னதை நீங்கள் சொல்லி காட்டீர்கள். நான் சொன்னது, அவர்கள் சொன்னதை நீங்கள் நம்பினால் அவர்கள் அங்குள்ள தமிழர்களை கொலை செய்யவில்லை என்பதையும் நீங்கள் நம்ப வேண்டும். ஒரு பொய் சொல்றவனுக்கு நீங்க வந்து இதை கோட் பண்றது தவறு. உங்களை மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் பத்திரிகையாளர் ஒரு பொய்யான பொய் சொன்னானே நீங்க சொல்லக்கூடாது சார். இந்தியாவில் அவங்க வீட்டுல வந்து பசியில இருந்து கோத்தபையில இருந்து மைந்த மாதிரி 100 பேர் இருந்த மாதிரி இங்க நம்ம அவ்வளவு வெளியுறவுத்துறை செயலாளர்கள் வந்து அமைச்சர் எல்லாம் இருந்தாங்கல்ல. போர்க்குற்றம் செய்தார்கள். திரு ஸ்ரீதரன் சொன்னால ஒரு முக்கியமான விஷயம் பார்த்து நீங்க கேட்டீங்க, இந்த பயணத்தின் மூலமாக 13ஆவது திருத்தம் அமல்படுத்த முடியுமா, இதுக்கு நீங்க பதில் சொல்லணும்னு சொன்னீங்க. திரு ஸ்ரீதரன் சொல்றாரு அமல்படுத்தப்படும் நாங்க எதிர்பார்க்கல, அதனால முதல்ல 13ஆவது திருத்தமே எங்களுக்கு எந்த பலனும் தரப்போவதில்லை, அதனால நாங்க அந்த கோரிக்கை வைக்கல அர்த்தம் இல்லைன்னு சொன்னார். அவர் சொன்னதுல திரு நாராயணன் கேட்டது போல ஒரு சர்வரோக நிவாரணி அல்ல என்பது தெளிவா இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வல்லமையை, ஒரு ஆளுமையை இந்தியாவும் நரேந்திர மோடி பயணமும் செலுத்த முடியும். எங்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்குன்னு களத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பி சொல்றாரு. அது ஸ்ரீதரன் எங்கிருந்து வர்றாரு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அவருடைய ஸ்டாண்ட் வேரியஸ் இஷ்யூஸ்ல 13ஆம் திருத்த சட்டம் வந்த டைம்ல இருந்தே ஸ்ரீதரன் எங்க இருக்காருன்னு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அதனால 13ஆம் திருத்த சட்டத்தை அண்டர்மைன் பண்ணவங்களே இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் ஸ்ரீதரனே வந்து ஒரு நரேந்திர மோடி சந்திச்சாலோ இல்ல இந்திய தலைவர்களை சந்திக்கும் போது 13ஆம் திருத்த சட்டம் வேண்டாம் என்று ஒரு போலும் கட்டாயமாக சொல்லவில்லை. ஸ்ரீதரன் மட்டும் இல்ல, தமிழ் எந்த பலனும் தரப்போவதில்லைன்னு சொல்றாங்க. அது எப்படி காணியும் போலீஸ் அதிகாரமும் 13ஆம் திருத்த சட்டத்தில் தானே வருது. காணின்னு தானே கேட்டு இருக்காரு. அப்ப காணி வரல, இல்லன்னா இந்த டிமிலிட்டரைசேஷன் இதெல்லாம் 13th அமெண்ட்மென்ட்னால தான் வரும், இல்லன்னா வரவே வராது. என்னுடைய கேள்வி எல்லாம் இதுதான். 28 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிரதமர் போறாரு, என்ன அவசரம் இப்ப போறதுக்கு? இதே தேர்தல் முடிஞ்சு போயிருந்தால் அவருக்கு அட்லீஸ்ட் இது ஒரு he could have insisted that it happened. இப்ப போய் என்ன பிரயோஜனம்? மாத்தி யோசிங்களேன். ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு இதே இந்த கூட்டணிக்கு வந்து ரணில் விக்ரமசிங்கே மற்றும் இவங்களுடைய சிறிசேனாவுடைய கூட்டணிக்கு வந்து ஒரு அறுதி பெரும்பான்மை வெற்றி கிடைச்சது. அவர்கள் எதிர்பார்த்தது போலவே ஒரு அவங்களுடைய ஆட்சி அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்ப நீங்க போய் வலியுறுத்த முடியுமா? இப்ப நீங்க வலியுறுத்த முடியுமா? இப்ப ஒரு முழுமையான பலம் கிடைக்காத போது, முழுமையான பலம் உத்தரவாதம் செய்யப்படாத போது இப்ப இன்சிஸ்ட் பண்றது எப்படி இருக்கும்?
இல்ல இல்ல நீங்க வந்து ஒரு விஷயத்தை நீங்க சொல்லுவீங்க, கடந்த மன்மோகன் சிங் அரசுக்கும் இப்ப இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசுக்கும் ஒரு அடிப்படை வித்தியாசம் உண்டு. இந்த அரசோட மெஜாரிட்டி உங்களுக்கு அது அதே மாதிரிதான் அங்க இருக்கக்கூடிய போது தேர்தலுக்கு பிறகு அவர்களுக்கு ஒருவேளை ஒரு பரிபூர்ண ஒரு பெரும்பான்மை கிடைச்சா அவர்கள் வந்து இந்தியா வந்து பழையபடி நாங்க வந்து நீங்க அமைதியா இருக்க நண்பரே சொல்லலாம். இல்ல நாம திருப்பி யோசிப்போம். அதாவது இப்ப நரேந்திர மோடி போறாரு, தமிழர்களுக்கு கணிசமான இது அதிகாரங்கள் கொடுக்கணும்னு சொல்றாரு. அது அதுக்கப்புறம் தேர்தல் வருது. இல்ல தமிழ் ஏரியாஸுக்கு போறாரு, தமிழர்களுக்காக ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. தேர்தல் வருது. தேர்தல் இவங்க தோத்து போனாங்கன்னா என்ன நடக்க போகுது? யாராச்சும் யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இட் வில் அண்டர்மைன் மைத்ரிபால சிறிசேனா லைக் நோ பிசினஸ். அதாவது அடுத்ததாக வரப்போக அரசு ராஜபக்சே ஒரு பப்பட்டாக கையாளும் அரசு வரப்போகுது. This is only thing that will happen because Modi is going there. ராஜபக்சேவையா இல்லது மைத்ரிபால சிறிசேனாவையா? இல்ல மைத்ரிபால சிறிசேனா will be reduced to a puppet. இந்த ஆள் சொல்லியிருக்காரு 100 நாள்ல நான் வந்து இந்த பிரசிடன்ஸ் இருக்கிற அதிகாரம் எல்லாம் நான் குறைக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பப்பட் தான். அதுக்கப்புறம் பாராளுமன்றம் தான் எல்லாம் தீர்மானம் பண்ண போகுது. உண்மைங்கிறதுக்கு ஒரு இந்திய பாராளுமன்றம் மாதிரி தான் அங்கேயும் இருந்தது. இடையில வந்து எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சி மாத்தினாங்க. பழையபடி கொண்டாங்க. இதுல பொம்மை எங்க வந்துச்சு, கைப்பாவை எங்க வந்துச்சு? இப்ப ரணில் விக்ரமசிங்க இருப்பாரு. நீங்க வந்து மைத்ரிபால சிறிசேனா பேசுறதுக்கு பதிலா ரணில் விக்ரமசிங்க பேச போறீங்க. அவ்வளவுதான். இந்தியாவில் அப்படித்தான் பேசிட்டு இருக்கீங்க. பேசிக்கா நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது SLFP-யும் UNP-யும் for the first time in history are together. மைத்ரிபால சிறிசேனாவும் ரணிலும் கூட ஒன்னா இருக்கிறாங்க. வெளியே இருக்கிறது மைந்தா தான். மைந்தாவோட சிங்கள மெஜாரிட்டி இருக்குது. இன்னைக்கும் மைந்தாவோட சிங்கள மெஜாரிட்டி இருக்குது. நான் அடி சொல்றேன். இந்த நிலைமையில மோடி அங்க போய் நின்னாருன்னா இட் வில் அண்டர்மைன் திஸ் கவர்மெண்ட். இஃப் இட் அண்டர்மைன் திஸ் கவர்மெண்ட் ராஜபக்சேயோட ஆளுக அது SLFP காரங்க தான். SLFP காரங்க வரப்போறாங்க. ராஜபக்சேயோட SLFP காரங்க வரப்போறாங்க. சந்திரிகாயோட SLFP காரங்க வர முடியாது. மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஒரு ஃபாலோயிங் கிடையாது. அதனால அது என்ன நடக்க போகுதுன்னா பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை யாருக்கு வருதுன்னா ராஜபக்சேயோட SLFP காரனுக்கு வருது. அதனாலதான் ராஜபக்சே கணிப்பு அதே மாதிரி தானே கணிப்பு. நீங்க சொல்றது ஒரு கணிப்பு தானே. அது எலெக்ஷன் கழிஞ்சு போனா நான் சொல்றது நேரத்தை பத்தி. நீங்க இந்த நேரத்தை போலாமா? நாளைக்கு நான் ஒரு பரிபூர்ண அரசு ராஜபக்சேவா இல்லாட்டி ஒரு பரிபூர்ண அரசு பெருமான அரசு வந்தா கூட அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோட இப்போது பலகீனமா இருக்க ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்தியாவோட தயவு தேவை நினைக்கும் போது சொல்லும் போது தானே உங்களுடைய பேச்சுக்கு ஒரு வல்லமை இருக்கும், ஒரு எடுபடுங்க. இப்போ அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. தேர்தலுக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால அவங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது ஒரு வாஸ்தவம். அதுக்கப்புறம் தான் டெபினட்டா ஏதாச்சும் பண்ண முடியும். என்ன நடந்தாலும் பார்லிமெண்டரி எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அவங்க பண்ண முடியும். இப்போ வந்து என்ன தேடிட்டு இருக்காங்கன்னா இந்த ரயில்வே ப்ராஜெக்ட் எல்லாம் இனாகிரேட் பண்ணியாச்சு. அந்த போர்ட் ப்ராஜெக்ட்ல எல்லா இருக்கிற இந்தியன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இனாகிரேட் பண்ணியாச்சு. இன்க்ளூடிங் தி ஹவுசிங் ப்ராஜெக்ட் ஹஸ் பீன் இனாகிரேட்டட். கிருஷ்ணா வந்து இனாகிரேட் பண்ணிருக்காங்க. இப்போ சுஷ்மா போறது எதுக்குன்னா சுஷ்மா ஸ்வராஜ் வெளியுறவு அமைச்சர் என்னதுக்கு போறாங்கன்னா என்னென்ன ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். இப்ப சாம்பூர் அனௌன்ஸ் பண்ணலாமா? இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வருது. வேற ஒண்ணுமே வர போறது இல்ல. வருமா வராதான்னு தான் நான் கேட்கிறேன். அந்த காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வருமா வராதா? அது என்னுடைய கணிப்பில் வராது. ஒரு ஆட்டோமேட்டிவ் ஏதோ ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஃபெசிலிட்டி பண்ண போறாங்களாமா திருக்கோமலையில. இது வந்து முன்னாடியே பசில் ராஜபக்சே அனௌன்ஸ் பண்ண ப்ராஜெக்ட். அதை மறுபடியும் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இப்போ இதை மோடி போய் மறுபடியும் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இதான் நடக்க போகுது அங்க போய். அவர் சொன்னதை செகண்ட் பண்ணிடுறேன், வேற ஒண்ணு இல்ல. ஒரு நாடு அரசியல் பார்வைச்சு அவர் சொல்லுவது சரி. அந்த நாட்டில் இருக்க மெஜாரிட்டி பீப்புள் இது வந்து தமிழர்களுக்கு மட்டும் நடக்கும் என்பதால மெஜாரிட்டி ஒருங்கிணைந்து இன்றைய அரசுக்கு எதிராக இவர்கள் தமிழர்களுக்கு ஆதரவாக ஏதாவது நடக்கும் என்றால் ஓட்டு போடுவார்கள் என்ற காரணத்தால் அவர் இன்று சிறிசேனாவும் இன்றைய பிரதமரும் விரும்பினால் கூட அதை செய்ய முடியாது என்பது அவரது வாதம். அது சரியான வாதம். டைமிங் சரியில்லைங்கிறது தான் அவருடைய வாதம். அதுல வந்து இந்திய அரசு மோடி அவர்கள் தவறிவிட்டார்கள் என்பது அவர் சொல்வதை நிச்சயமாக சரி. திரு வன்னி அரசு கேட்க விரும்புறேன். இந்த பேட்டியில் நம்ம பார்த்த விஷயமும் திரு ஸ்ரீதரன் இலங்கையுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய எம்பி அவர் சொன்ன விஷயமும் அங்கு எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்குது அப்படிங்கிற நமக்கு தெளிவாக காட்டுது. இவருடைய பயணத்துல பல அம்சங்கள் இருந்தாலும் கூட இந்த பயணம் இட்செல்ஃப், இந்த பயணமே கூட ஒரு மெசேஜ், ஒரு செய்தி. அதுல ஒரு செய்தியை நம்ம வந்து ஒரு நீங்களே சொன்னது போல ஒரு வல்லாதிக்கமா இருக்கக்கூடிய தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு வல்லாதிக்கமா இருக்கக்கூடிய இந்தியாவுடைய பிரதமர் பயணங்கிறது ஒரு மிகப்பெரிய மெசேஜ் அங்க பாஸ் பண்ணும். அப்ப நாம எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் ஒட்டுமொத்தமாக இல்லாவிட்டாலும் கூட திரு ராதாகிருஷ்ணன் சொன்ன போல 13 சீர்திருத்தமோ நீங்கள் குறிப்பிட்டது போல ராணுவத்தை அகற்றுவதோ காணி அதிகாரம் கொடுப்பதோ 2 மாநில முன்னெடுப்பு இது எல்லாமே கிடைக்காட்டா கூட பல பாசிட்டிவான விஷயங்கள் பல சாதகமான விஷயங்கள் நடக்காது. நீங்க ஏன் அஞ்சுறீங்க? இல்ல நான் அஞ்சல. என்னன்னா அவ்வளவு மக்கள் வந்து பிரதமர் மோடியினுடைய பயணத்தை ஸ்ரீதரன் சொல்றது போல எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒண்ணு.
அப்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது அது ரெண்டாவது. அப்ப எவ்வளவு வலியும் வேதனையோட ஒரு இன்னொரு நாடு வந்து இங்க இருக்கிற ஆதிக்கத்தை தகர்த்து, இல்லைன்னா எங்களுக்கான ஒரு சுதந்திரமா ஒரு இந்த இடத்துல வந்து நான் வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஏதாவது ஒருத்தவங்க கொடுப்பாங்களா அப்படிங்கறதுதான் வந்து அதனுடைய எதிர்பார்ப்பு. பாருங்க, நீங்க வந்து 4 நூற்றாண்டுக்கு மேல வந்து நடந்த அந்த ஈழத்தந்தை செல்வர்களுடைய அறப்போராட்டம், 4 நூற்றாண்டுக்கு மேல வந்து மேதகு பிரபாகரன் அவர்கள் நடத்திய அந்த ஆயுத போராட்டம், இந்த 2 போராட்டம் எதுக்காக? அந்த மக்களுடைய வாழ்வுரிமைக்காக என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு வந்து இவ்வளவு அழிவுகள். இன்னைக்கு வந்து காங்கிரஸ் பிரதிநிதியா வந்து பேசுறாரு. காங்கிரஸ் இந்த ஈழ விடுதலைக்கோ ஈழத்தமிழர்கள் தொடர்பாகவோ பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. ஏன்னா இந்த படுகொலையை நடத்தியதே, இவ்வளவு மோசமான ஒரு படுகொலை நடத்தியதே காங்கிரஸ் தான். அவர் சொன்னது சொல்லி முடிச்சிடறேன். உங்களுக்கு தெரியும் இந்த போராட்டத்துக்கு பின்னணியில எவ்வளவு பெரிய ஆதரவை இதே காங்கிரஸ் கொடுத்தது நீங்க மறந்துறீங்க. அதற்கு பிறகு வரலாறு பேசுறதா முழுமையா பேசணும்ல, ஒரு பாதி மட்டும் பேசணும். இதே காங்கிரஸ் அரசு, இதே பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள், தமிழகத்தில் முதலமைச்சர் இருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆதரவு. நாங்க இப்ப இந்திரா காந்தி அம்மையாருடைய ராஜீவ் கொலைக்கு பிறகும் முன்னாள் தோழமை தலைவராக இருக்கக்கூடிய திரு கருணாநிதி அவர்கள் பலமுறை சொல்லியிருக்காரு இந்த பிரச்சனை எப்படி வெடிச்சது. சரி, இந்திரா காந்தி அம்மையாருடைய அந்த சாணக்கியத்தனமும் இந்தியாவுடைய ஆதிக்கத்தை வல்லாதிக்கத்தை ஆளுமையை நிலைநிறுத்துவதற்கு அவர் செஞ்ச முயற்சியோ அடுத்து வந்தவர்கள் செய்யவில்லை. அவர்களுடைய அந்த வெளியுறவு கொள்கைகளையோ அவர்களுடைய மாற்றம் செய்து விட்டார்கள். அதற்கடுத்து இதை பற்றி பேசுவதற்கு, ஏன்னா இவ்வளவு படுகொலை நடந்ததற்கு நீங்க வந்து இந்தியா மட்டுமல்ல பல நாடுகள் காரணம். இன்னைக்கு நாங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம். இவ்வளவு ஒரு அரை நூற்றாண்டு காலம் நடந்த ஒரு இன படுகொலை, அரை நூற்றாண்டுக்கு மேலாக நடந்த போராட்டத்தின் அடுத்து இவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், இதுல அரசியல் வேணாம். என்னன்னா இந்தியாவிலிருந்து போறவங்க அங்க வந்து ஒரு நிறுவனமாகவோ அங்க வந்து தொழில் செய்யறதுக்கோ அங்க வந்து ஏதோ ஒரு தளம் அமைக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. இனப்படுகொலை நடந்தது என்று திரு மோடி அவர்கள் சொல்ல வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவது, ஏன் வந்து மார்ச் மாசம் ஒருபோது நடக்க போறது இல்ல, அதுதான் கேட்கிறோம். அதுதான் என்ன, மார்ச் 25 இருங்க சார் சொல்லிடுறேன். மார்ச் 25ஆம் தேதி வந்து ஏன் அந்த அறிக்கையை கொடுக்கறதுக்கு இவங்க வந்து வலிமையை சொல்ல விடுது? அப்படியே இலங்கை என்ன சொல்லுதோ ஓகே, புதிய அரசுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அமெரிக்கா உட்பட அமெரிக்கா எவ்வளவு நெருக்கடி கொடுத்திருக்கு உங்களுக்கு தெரியும். எல்லாருமே ஏற்றுக்கொள்ள விஷயம். புதிய அரசு வந்திருக்கு, தேர்தல் சந்திக்கிறாங்க. எல்லாமே ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு போட்டியாக பார்க்கிறார்கள். ஒண்ணு அப்படி மட்டும் பாத்திர முடியாது. இல்ல ஒரே ஒரு செய்தி நான் சொல்லல. என்னன்னா இதுல ரொம்ப மிக முக்கியமா என்னன்னா இந்தியா வந்து மிக வெளிப்படையா சொல்லலாம். என்னன்னா இது வந்து இந்த உடனே வந்து நீங்க வந்து மனித அங்க இறப்படுகொலை நடந்திருக்கு, அந்த அறிக்கையை உடனே தாக்கல் செய்யுங்க அப்படிங்கறது சொல்றது ஒரு சாதாரண சொல்ல போறது இல்ல. அதனால அந்த கோரிக்கை உங்களுக்கு தெரியும், இலங்கையில விசாரணைக்கு அனுமதிக்க முடியாது ஐநாவுடைய குழுக்கு சொல்லி சொன்ன மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு நம்ம அனுமதி கொடுக்கல. அந்த குழுக்கு, ஐநாவுடைய விசாரணை குழுக்கு அதுக்கப்புறம் நீங்க இனப்படுகொலைன்னு சொல்லுவாங்கன்னா நீங்க எதிர்பார்க்கல, அந்த போர்க்குற்றம் சொல்லுவாங்க கேள்வி. நடைமுறை சாத்தியம் போது அது பேசுவோன்றேன். அதுதான் என்னுடைய பாண்டே. அதாவது இவர் சொல்றாரு இனப்படுகொலை நடந்தது காங்கிரஸ் கட்சி காரணம்னா, அந்த காங்கிரஸ் நீங்கள் ஆதரவு தெரிவித்து ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் சொல்லுங்க. நீங்க நாங்க வந்து என்னன்னா வெளிப்படையா தேர்தலுக்கு முன்னாடியும் சொன்னோம், பின்னாடியும் சொன்னோம். தேர்தல் போது நடந்து கொண்டிருக்கும் போது சொன்னோம் என்னன்னா இதை நடக்கு. ஏன்னா நாங்க உண்ணாவிரதம் இருக்கும்போது என்னுடைய தலைவர் மறைமலை நகரில் சாகுமறை உண்ணாவிரதம் மேற்கொண்ட போது சொன்னார், இந்த அப்பொழுது கூட்டணியில் தான் இருக்கிறோம். அப்பொழுதே சொன்னோம், நெஞ்சுரத்தோட தான் சொன்னோம். என்னன்னா காங்கிரஸ் தான் இதற்கு காரணம். உங்களுக்கு இருக்கும். என்னுடைய சிறப்பான நினைவு உங்களுக்கு உண்டு. மறைமலை நகர்ல சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தாங்க. அதற்கு பிறகு நடந்த தேர்தல் பொதுக்கூட்டத்தில் அதே சோனியா அம்மையார் வந்தபோது அவருக்காக வாழ்க கோஷம் போட வேண்டிய இடத்துல திரு திருமாவளவன் இருந்தார். அவர் வந்து அன்னை சோனியா காந்தி வாழ்க நிலைமை ஏற்பட்டது. 2009 இனப்படுகொலை முற்று முதலாக முடிந்த பிறகு அப்படியாவது அங்க இருக்கிற ஈழத்தமிழருக்கு ஒரு விடிவு பிறக்க வேண்டும், அங்க இருக்கிற பிரச்சனை நாங்கள் முன்னெடுத்து சொல்ல வேண்டும். இந்த வாதம் உங்களுக்கு சரியா இருக்கா? இல்ல இன்னைக்கு வந்த பாஜக அரசு போர் குற்றம் சொல்லணும், இது வந்து இன அழிப்புன்னு சொல்லி சொல்லணும், இனப்படுகொலை சொல்லி சொல்றீங்க. நீங்க பங்கு வகித்த
திமுக அமைச்சர்கள் அங்க வைத்து அவருடைய நெருக்கமான தோழமையா இருந்தா அவங்க இருக்கும் போது சாத்தியமான விஷயம். அப்ப 6 வருஷத்துக்கு நடக்கிறோம். உங்களுக்கு தெரியும் எப்படின்னா நாங்க தலைவர் அவர்கள் எம்பி ஆனதுக்கு பிறகு மத்த திமுக எம்பிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு நேரா சோனியா காந்தி கிட்ட போய் மனு கொடுத்தோம். என்னன்னா நடந்தது இனப்படுகொலை தான், இதை நீங்க அந்த ஐநா மனித உரிமை கவுன்சில் நீங்க வலியுறுத்தணும். ராகுல் காந்தி பேசணும். என்னன்னா இது என்னுடைய கேள்வி என்ன, நம்ம நரேந்திர மோடியுடைய பயணத்தின் மூலமா எந்த பலனும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு முடிவுக்கு நம்ம வரும்போது நீங்க உங்களுடைய குற்றச்சாட்டு வைக்கும் போது போருக்கு பிறகு 2009 தேர்தலுக்கு பிறகு இங்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகுதான் திருமாவளவன் அங்க போறாரு. அங்க போய் பார்த்துட்டு அங்க மறுவாழ்வு பணிகள் நடக்குதுன்னு சொல்றாரு. அப்ப போருக்கு பிறகு ஆட்சி மாற்றம் இந்தியாவில திரும்ப ஆட்சி மறுஆட்சி கிடைச்ச பிறகு நீங்க அங்க போய் நீ அமைதியா நாங்க முழுமையா அதாவது போர் நடந்ததற்கு பிறகு முதலில் அங்க என்ன நடந்தது என்று வெளியில் சொன்னவர் எங்கள் தலைவர் தான். ஏன்னா மத்தவங்க காங்கிரஸ்ல இருக்கிறவங்களா கூட திமுக யாரும் வெளியில சொல்லல. எங்களுடைய தலைவர் கனிமொழி சொன்னாங்க. திமுக தலைவர் ஒரு ஜூனியர் வீடல நாங்க தொடராக எழுதணும். ஒண்ணு. ரெண்டாவது அதை பத்தி எங்களுடைய தலைவர் ஒரு ஆவண படமாக தயாரிச்சாரு. அதுல என்ன சொல்ல நடந்தது இனப்படுகொலை தான், அங்க மிக மோசமான நிலையில இன்னைக்கு இருக்கிறாங்க, முள்ளிவேலி முகாம்ல தடுக்கப்பட்டிருக்காங்க, ஏகப்பட்ட போராளிகள் சந்தேகத்துல ஏகப்பட்ட பேர் அங்க கடக்குறாங்க. ஒரு குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறீங்க. நீங்க அங்க போனீங்களே, நீங்க கை உழுக்குனீங்களே எல்லாம் சொன்னீங்க. அவர் ஆமா செஞ்சாரு, உண்மைதான், மறுக்கிறீங்களா? ஆனா அதன் பிறகு ஒரு விஷயம் சொல்றாரு, நடந்தது இனப்படுகொலை என்று அன்றும் இன்றும் இன்று நாங்கள் சொல்லிக் கொண்டே இருப்போம். நரேந்திர மோடி காங்கிரஸ் போல அந்த பழியை சுமக்கலாம், நாங்க இந்த மாதிரி போறோம். ஆனா நீங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா? இந்த ஒரே கேள்வி. நான் ஏற்கனவே சொன்னது போல திரு ஒபாமா இங்க வந்துட்டு போய் ஒரு வார்த்தை சொன்னார், நாடு முழுக்க ஊடகங்கள்ல மிகப்பெரிய கேள்வி எழுப்புச்சு. இது மத நல்லிணக்கம் பத்தி இந்தியாவுக்கு பாடம் நடத்திட்டு போயிட்டார். அது போல ஒரு வார்த்தை நீங்கள் அங்கு போயோ இங்கிருந்து கிளம்பும்போதோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப இவர் நம்ம ஏன் கொஸ்டின் பண்றோம்னா, நீங்க காங்கிரஸ் அரசாங்கம் தான் செஞ்சதுன்னு சொன்னீங்கல்ல, அதோட கூட இருந்து நீங்க இருந்தீங்க, வித்ட்ரா லெட்டர் கூட கொடுக்கல. ஒரு எம்பியா இருக்கட்டும் வித்ட்ரா பண்றான் சப்போர்ட்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே, வரல. நான் என்ன சொல்றேங்க, இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எதார்த்தத்துக்கு வாங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு தமிழ்ல அங்க இருக்கிற ஈழ மக்களுக்காக போராடுறோம். சரி, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தமிழ் மீனவர்களுக்கும் இலங்கையில் இருக்கிற தமிழ் மீனவர்களுக்கும் ஒரே சண்டை. இப்ப நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறீங்க? உங்களை மாதிரி இயக்கங்கள் எந்த பக்கம் இருக்க போறீங்க? எந்த தமிழுக்காக இருக்க போறீங்க? நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா சார்? இப்போ அவங்களுடைய கற்ப சந்தேகப்பட வேண்டாம். பாருங்க, நான் எதையும் சந்தேகப்படல. பக்கத்து வீட்டுக்காரனும் ஏத்து வீட்டுக்காரன் சண்டைனா பக்கத்து வீட்டுக்காரன் சப்போர்ட் பண்ணுவோம், பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு சப்போர்ட் சண்டை நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். நான் அப்படி கேட்கலங்க. நான் என்ன சொல்ல வரேன், இந்த நிலைமை இப்ப வருது, முன்ன வரல. அங்க காரைக்கால் மீனவர்கள் நீ அங்க எல்லை தாண்டி போனா 50,000 ரூபாய் ஃபைன் நம்ம மீனவர்களுக்கு போடுறாங்க. இது காலகட்டங்கள் மாறுதுன்னு சொல்ல வரேன். இப்ப ஸ்ரீதர் சொல்றார், பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு, இந்த பிரைம் மினிஸ்டருடைய எதிர்பார்ப்பு எங்களுக்கு அதிகமா இருக்கு, நடக்கும் நினைக்கிறேன்னு சொல்றாரு. அவரே சொல்றாரு 13th அமெண்ட்மெண்ட் பத்தி பேசுறாரு. ஆனா 13th அமெண்ட்மெண்ட்ங்கிறது இந்திய இலங்கைக்கு ஏற்பட்ட இடையே 2 நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம். அது ராஜீவ்காந்தி ஜெயவர்தனை ஒப்பந்தம் பார்க்க முடியாது. அது என்னதான் இவங்க 2 பேரும் அந்த பொசிஷன்ல இருந்து போட்டாலும் கூட இந்த 2 நாடுகளுக்கும் இடையே இருக்கிற ஒப்பந்தம், அதை தான் ராஜபக்சே டெல்லியில வரும்போது பிரைம் மினிஸ்டர் பேசினார். 13க்கு மேல 13 பிளஸ் கூட இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நான் பேசுவேன்னு சொன்னாரு. இப்ப மோடி மைத்ரிபால சிறிசேனா மக்களுடைய மேண்டேட்டை வாங்கி அவருடைய அதிகாரத்தோட இப்ப பார்த்தாரு. அதே வார்த்தை ஒருவர் சொல்லிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நீங்களும் சரி, சுஷ்மா ஸ்வராஜ் சரி, பாஜக ஒட்டுமொத்தமா கிளைம் என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னு வந்த முத நாளே நாங்க 13 பத்தி பேசணும்னு சொன்னாங்க. நீங்க சொன்னீங்க மத்திய அரசு அதிகாரப்பூர்வம் சொல்லுச்சு. அவர் அப்படி நடக்கலன்னு சொன்னார். அந்த தரப்புல இருந்து அப்படி வார்த்தையோட வார்த்தை வரலங்க. நான் சொல்றேன், எல்லா அந்த டாக்ஸ்ல எல்லாமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. வெளியில பல நேரங்கள்ல வெளியில பல விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், இப்ப நடந்திருக்கிற விஷயங்கள்லாம் பாருங்கன்றேன். இப்ப பிரைம் மினிஸ்டர் அங்க போறாரு, நாங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம், அந்த நாட்டுடைய இருக்கிற தமிழர்கள் எதிர்பார்த்து காண்டிருக்கோம் சொல்றாங்க. இது கூட நிலைமை பிரச்சனை வருன்றீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, வரட்டும். திரு வன்னியர் சொன்னது போல இன்று நரேந்திர மோடியோட பயணத்துக்கு எதிர்ப்பு அல்ல, நரேந்திர மோடியோட பயணத்துக்கு எதிர்பார்ப்பு தான் இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வீங்களா கேள்வி. நானும் சொன்னேன், எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறோங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கே, உங்களுக்கு ஏன் இல்ல? இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறாங்க. நரேந்திர மோடி அரசாங்கம் செய்யுங்கிறாங்க. அதற்கு முன்னோட்டமாக எப்பவும் இல்லாத இப்பதான் இன்னைக்கு நீங்க செய்தியில காட்டினீங்க, அந்த நாட்டுடைய ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு வராரு. இப்போ நரேந்திர மோடி வருகை தெரியாது, என்னன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், நான் எதையும் சொல்ல, நான் சொல்றேன்,
இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. நம்ம கூட அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் இப்ப இருந்தார் கூடவே அந்த பிக்சர்ல காட்டுனீங்க. இது ஒரு சாதகமான சூழ்நிலை எதிர்பார்க்கும் பொழுது நம்ம ஏன் கெடுக்கணும் தான் சொல்றோம். அவங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமரை நம்புகிறார்கள். நீங்கள் ஏன் நம்ப மறுக்கிறீர்கள்? நான் சொல்றேன், அதாவது இதுவரை இருக்கும் பிரதமர்கள் எல்லாருமே, அதாவது மன்மோகன் சிங்காரும் சரி, அதுக்கு முன்னாடி நரசிம்மராவனும் சரி, அதுக்கு பின்னால் வந்து வாஜ்பேயி இருந்தாலும் சரி, 13ஆம் திருத்த சட்டம் அமல்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாடில் தான் எல்லாரும் இருந்தார்கள். இல்லாதது மோடி மட்டும்தான் இதை பத்தி இது மட்டும் பேசவே இல்லை. உங்களுக்கு வந்து தெரியும், ஒரு இரு நாட்டு உறவுகள் ராஜேந்திரன் பத்தி பேசும்போது சுஷ்மா ஸ்வராஜ் வந்து ஒரு பொய்யான கிளைம் எடுக்க முடியாது. அவங்க சொன்னாங்க, இவர் பதவியேற்ற போது நம்முடைய பிரதமர் வந்து அதிபர்கிட்ட அன்னைக்கே வலியுறுத்தினார் சொல்லி சொன்னாங்க. இது இன்சிஸ்ட் பண்ணாங்கிறது ஆன் ரெக்கார்ட் இருக்கு. சம்பந்த வெளியில ஒரு என்ன சொன்னாரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது சொன்னாரு. நான் சொல்றேன், மோடி ராஜபக்சே சொன்னதா சுஷ்மா ஸ்வராஜ் சொல்றாங்க. மோடி சொல்லலன்னு மட்டும் தான் நான் சொல்றேன். சுஷ்மா ஸ்வராஜ் சொன்னாங்க. மோடியா ராதாகிருஷ்ணன் சொல்லணுமா? இல்ல, மோடி ராஜபக்சே சொன்னதா? மோடி ராஜபக்சே சொன்னதா சுஷ்மா ஸ்வராஜ் பதிவு பண்றாங்க. இந்த பிரைம் மினிஸ்டர் தான் இருந்ததுக்கு எல்லாத்துக்கும் ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் எல்லாம் போட்டுறாரு. 13 நவம்பர் பத்தி எப்பவாச்சும் ஏதாவது சொல்லியிருக்காரா? நான் வந்து ராஜபக்சேக்கு வலியுறுத்துறேன்னு சொல்லியிருக்காரா? இது வந்து பிஜேபிக்கு this is what BJP does all the time. அதாவது இன்னொரு லீடர் வச்சு பேச வைக்கிறது, அப்புறம் இவர் பேசினதா சொல்றது. பிரைம் மினிஸ்டர் who is used to the social media, who communicates to the social media to this country, 13ஆம் திருத்த சட்டத்தை பத்தி ஏன் சொல்லல? இது மட்டும் தான் நான் கேட்கிறேன். மைத்ரிபால சிறிசேனால டெல்லியை பாக்குறாரு. This is the only prime minister of this country who has not talked about the 13th amendment. இவரு வந்து ஒரு சுற்றுலா பயணத்துக்காக ஸ்ரீலங்கா போறாருன்னு வேணா வச்சுக்கலாம். இல்லனா நீங்க சொன்ன மாதிரி இந்த விசிட்டே ஒரு மெசேஜாக வச்சுக்கலாம். இதுதான் மோடியுடைய பண்பு. This is what we are seeing throughout. Modi is the message. Modi as prime minister is the message கூட வச்சுக்கலாம். இதுல என்ன எனக்கு ஒரு வருத்தமே கிடையாது. நான் ஒன்றும் செய்ய போறது இல்ல, நான் ஒரு விசிட் போறேன், நான் ஒரு சுற்றுலா போறேன்னு சொல்லிட்டு போட்டோம். That is the best thing to do. இல்ல, உங்களுக்கு தான் அந்த முதலமைச்சர் சொன்னது கரெக்டா செய்யறாங்க. நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொன்னாரு, நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா தான் இப்ப கரெக்டா நடக்குது. அங்க இருக்கிற மக்கள்லாம், தமிழர்கள்லாம் ஒரு விடிவு காலம் வரும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும் பொழுது அது கூட நடக்காம பாத்துக்கிறதுக்கு சில பேர் இங்க இருக்கிறாங்க. இதுதான் காட்டுது. ஒரு ஃபாரின் மினிஸ்டர் சொல்றாங்க, சுஷ்மா ஸ்வராஜ்ங்கிற பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் சொல்லல, ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா சொல்றாங்க. இத பத்தி பேசல. அவருடைய கேள்வியில ஒரு ஆளவில்லை நீங்க சொல்லிட முடியாது. நம்முடைய அலெக்சிஸ் பிரான்ஸ் பிரேம்குமார் அப்படிங்கிற ஒரு பாதிரியார் வந்து விடுவிக்கப்பட்டாரு. அதை வந்து நரேந்திர மோடி தன்னுடைய தொலைபேசியில இருந்து இவங்களுடைய சகோதரர் தொலைபேசிக்கு போய் நான் தான் நரேந்திர மோடி பேசுறேன், உங்க சகோதரர் வந்துட போறாரு மாதிரி சொல்ல முடிஞ்சது. இது வந்து ஒரு அற்புதமான முடிவு. நான் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம். நான் பாராட்டுகிறேன். நான் சொல்றது ஒரு 2 நாடுகளுக்கு இடையே இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுற போது இப்படி வெளிப்படையா எல்லாத்தையும் பேச முடியுமா? வெளிப்படையா பேச வேண்டாம். நான் சொல்றேன் 13ஆவது திருத்தம் பத்தி வெளிப்படையா பேசக்கூடாதா? பேசக்கூடாது. கமுக்கமான விஷயம். நீங்க அக்ரி பண்ணிக்கிறீங்களா? சுஷ்மா ஸ்வராஜ் என்கிற ஃபாரின் மினிஸ்டர் அவர் கேட்கறது என்னன்னா, பிரதமர் ட்விட்டர்ல தான் போடலான்னு இருக்காங்க. என்னங்க பேசுறீங்க? இப்ப பிரைம் மினிஸ்டர் நேத்து ஹோட்டல்ல சாப்பிட்டார், கேன்டீன்ல ஏன் சொல்லல? இதெல்லாம் என்னங்க ஹோட்டல்ல உங்களுக்கே தெரியும். மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் கேன் நாட் சே தட் பிரைம் மினிஸ்டர் இப்படிதான் கம்யூனிகேட் பண்ணலாம் சொல்ல முடியாது. இல்ல அவர் மட்டும் கேள்வி இல்ல. சாமானிய ஒரு அலெக்சிஸ் பிரேம்குமாருடைய விடுதலைக்கு வந்து இவ்வளவு மெனக்கட்ட மாதிரி, 5 மீனவருடைய விடுதலைக்கு இவ்வளவு மெனக்கட்ட மாதிரி, அங்க இருக்கூடிய தமிழர் மேல ஒரு அக்கறை வச்சிருக்காங்க. ஒரு வார்த்தை தான் இந்த பாருங்க, நீங்க திருப்பி ஒண்ணு பேசுற சிட்டிசன் ஆஃப் இந்தியா அலெக்ஸ் அவரை மீட்டு கொண்டு வரதுல ஒரு பெருமிதம் இருக்கிறது சொல்றாரு. இன்னொரு நாட்டோட ஒரு ரிலேஷன்ஷிப் வரும்போது எவ்வளவு சூட்சமமான விஷயங்கள் எத்தனையோ இருக்கிறது. இந்த மாதிரி சாதாரணமா பேச முடியுமா என்ன? நடந்த உள்ள என்னன்னா நடந்தது அதெல்லாம் அவருக்கு ட்விட்டர்ல சொல்லுவாரா, பேஸ்புக்ல சொல்லணுமா? 13ஆம் திருத்த சட்டத்தை பத்தி கொஞ்சம் ராஜரீக விஷயங்கள்ல பல விஷயங்கள் சில சீக்ரெசிஸ் மெயின்டைன் பண்ணித்தான் ஆகணும். இந்த 13ஆவது திருத்தம் சொல்லலங்கிறங்க அது ஃபாரின் மினிஸ்டர் சொல்லி இருக்காங்க. நீங்க நான் சொல்ற ஃபாரின் மினிஸ்டர் அதாவது ஒரு சில கருத்து நீங்க வந்து பாத்துருக்கீங்க, 10 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது
எல்லா கருத்துக்களையும் எல்லா நேரத்திலும் வெளிப்படையாக பேச வேண்டியது இல்லை. சில விஷயங்கள் தந்திரமாக நடக்கும், ராஜதந்திரமாக இருக்கும். அதனால நம்ம உணர்ச்சப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இது உண்மை, அவர் சொல்லல உண்மை இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு முக்கியமான, ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி, இது ஒரு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் சாராம்சமே இன்றைய போதுக்கு அதுதான். இந்த 13வது சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அவங்களுடைய தமிழர்களுடைய வாழ்க்கை முன்னேறும்ன்றதுல ஏறக்குறைய இன்று எல்லா பார்ட்டிகளையும், ஏன் தமிழ் ஆர்வலர்கள் இன்று எப்ப பாரு எங்க கிரிட்டிசைஸ் பண்றவங்க கூட இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல தீர்வாக அமையும். எப்படி தமிழர்கள் இந்தியாவில சம உரிமையோடு வாழ்கிறார்களோ அதே உரிமையை 13வது சீர்திருத்தம் அங்குள்ள தமிழர்களுக்கு பெற்றுத்தரும் ஏறக்குறைய ஒரு கன்சென்சஸ் வந்திருக்கு. இவ்வளவு முக்கியமான அம்சத்தை, இதான் கார்னர் ஸ்டோன் ஆஃப் தி ரிலேஷன்ஷிப் இருக்குச்சு. ஒரு பிரதமர் ஏன் சொல்ல தயங்குகிறார் என்பது நியாயமான கேள்வி என்று நான் சொல்லுவேன். ஒன்று, இங்குள்ள தமிழர்கள், அங்க வந்த முதலமைச்சரே சொன்னாரு, இங்குள்ள தமிழர்கள், நீங்க இதை பத்தி இலங்கை பிரச்சனையில அரசு, அன்றைய காங்கிரஸ் அரசையே இருக்கச்சே சொன்னாரு, எடுக்கின்ற முயற்சிகள் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ற இங்குள்ள தமிழர்களுக்கு பாதகமாக இருக்கிறது என்று சொன்னார். இவர்கள், நான் மறுபடியும் சொல்றேன், இங்குள்ள தமிழ் ஆர்வலர்கள், மற்ற கட்சிகள் இதில் அரசியல் குளிர்காய பார்க்கின்றார்களே ஒழிய வேறொன்றும் இல்லை. ஆனா மோடிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நரசிம்மராவ் சென்ற பிறகு வாஜ்பாய் உட்பட எந்த அரசுக்கும் இந்த தமிழர்களுடைய அழுத்தம் இல்லாமல், அதாவது தமிழர்கள்ன்றது வேற, இந்த தமிழ் ஆர்வலர்கள், தமிழர்களுக்கு நாங்கள் தான் ரெப்ரசென்ட் பண்றோன்ற ஒரு மாயையை உருவாக்கி கொண்டிருக்கின்ற இங்குள்ள கட்சிகளுடைய அழுத்தம் இல்லாமல் செல்லக்கூடிய முதல் பிரதமர் இவர். இவர் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதை நழுவ விடுவாரோ என்ற பயமும் அச்சமும் எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இவர் இந்த போர்க்குற்றம் பண்ணார்கள். அன்றைய அமைச்சரவையில் இருந்த எங்களது அமைச்சரே சொல்லியிருக்கார் தெளிவாக, இலங்கையில போர்க்குற்றம் நடந்திருக்குன்னு சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனா ஏன் இதை சொல்ல தயங்குகிறார்? போர்க்குற்றம் எங்க சொன்னாரு? நீங்க என்னங்க திமுக தலைவர் கருணாநிதி சொன்னாரு. இந்த சென்னையில நடந்த மீட்டிங்ல சிதம்பரம் அவர்கள் தெளிவாக, அவர் உள்ளடங்க கூட்டத்தில் அன்றைக்கு அவர் அமைச்சராக இருந்தவர், நல்லா தெளிவா புரிஞ்சுங்க, அன்று கேபினெட்ல அமைச்சராக இருந்தவர், நீங்க இதை மறுக்க முடியாது. ஆனா இன்றைக்கு அவர் சொல்ல தயங்குகிறார் என்பது எங்களுக்கு கேள்வி. கோத்தபய ராஜபக்சே சொன்னார், அந்த இனப்படுகொலைக்கு காரணமே காங்கிரஸ் மத்திய அரசாங்கம். இதுல என்னன்னா, பிஜேபி அரசு நரேந்திர மோடி அவர்கள் உள்ள அங்க போய் பாக்குறது, அந்த மக்களுக்கான என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் கடந்து உண்மையாவே அங்க தமிழர்களுக்கான வாழ்வுரிமையோ, அவர்களுக்கான விடுதலையிலேயோ, அவர்களுடைய சுதந்திரத்திலேயோ அவர்களுக்கு உண்மையிலே ஒரு அக்கறை இருந்தால், முதல் கட்டமாக நாங்க ஏற்கனவே சொன்னது போல இந்த ராணுவ முகாமிலிருந்து வெளியேற்ற வேண்டும், உயர் பாதுகாப்பு வளையத்தை, இதெல்லாம் கடந்து இன்றைக்கு வெளியிலே மிக ஒரு சாதாரண ஒரு கவிஞர் என்று அறியப்பட்ட புதுவை ரத்னதுரை போன்றவர்கள், அதாவது மனித உரிமை விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு சிறையில் இருக்கிறார்கள். அது வெளிப்படையாக இருப்பவர்களை வெளியில அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். இதனால் என்னன்னா, இன்னைக்கு முள்வேலி முகாமிலே காணிகள் எல்லாம் பறிக்கப்பட்டு இன்னைக்கு வெறுமனே ஒரு கூடாரங்களிலே அவர்கள் வாழ்கிறார்கள். பாருங்களேன், ஒரு அரை நூற்றாண்டு காலமாக அந்த மக்களுடைய துயரங்கள் வெறுமனே விவாதிப்பதற்கோ இல்ல பேசுவதற்கோ அல்ல. அவருடைய இன்னைக்கு நாங்க 2 நாளைக்கு முன்னாடி கச்சத்தீவு போயிருக்கும் பொழுது மிக மோசமாக, அதாவது சிங்கள அதிகாரிகளை விட இந்திய அதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் மிக, அதாவது நாங்க தமிழர்கள் என்றாலே சிங்களர்களோட இந்திய அதிகாரிகள் இந்தியம் தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறதோ என்கிற வன்னியர் சங்கம் இருக்காரு, கச்சத்தீவு வன்னியர் ரெண்டு பொருத்தி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வந்து. என்ன மட்டும் இல்ல, எல்லா படங்களுமே மிக மோசமாக என்னன்னா, அதுலதான் சொன்ன கச்சத்தீவை மீட்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் கச்சத்தீவை மீட்பதற்கான வாய்ப்பு கூட உருவாங்க. வாய்ப்பே இல்ல. ஆர்மி லேண்ட் மீட்டு கொடுக்கறது நடக்க போகுது, ஜாஃப்னா நடக்க போகுது, சாம்பூர்லயும் நடக்க போகுது என்றுதான் என்னுடைய தகவல். அதே நேரத்தில் இந்த முள்வேலி முகாம்கள் இன்னைக்கு இலங்கையில கிடையாது, இந்தியாவில தான் இருக்கு, மண்டபத்தில் குறிப்பா இருக்கு. இதுல நாம யாரும் உள்ள போக முடியாதுங்கிறது ஒரு வாஸ்தவம், நாம அங்க பேசக்கூடாதுங்கிறதும் வாஸ்தவம். எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், மோடியை வச்சு இந்த 13 என்ற ஒரு நம்பர் மட்டும் சொல்ல வச்சிருங்க, பாக்கி எல்லாம் ஐ வில் பிலீவ் தட் இவர் தமிழர்களுக்கு எல்லாத்தையும் பெற்றுக் கொடுப்பார் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். 13வது சட்ட திருத்தம் என்பது இலங்கை அங்க ஈழத்தமிழர்களுக்கான எந்த வாழ்வுரிமையிலும்
அடிப்படையான உரிமைகள் எதுவுமே இல்ல. ஏன்னா இது வந்து 1989ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் மிக வெளிப்படையாக சொன்னார்கள், இது ஒரு அடிமை சாசனம் என்று சொல்லிவிட்டார்கள். உங்களுடைய இறுதியான கருத்து 13 ஒரே ஒரு தடவை நம்பர், அந்த நம்பர் பல பேருக்கு அலர்ஜி. அது இன்னொரு விஷயம் இல்ல, நான் ஒரு விஷயத்தை அதுலயே கூட மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருக்கு, தமிழ்நாட்டுல கூட இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் அதை எதிர்த்து, விடுதலை புலிகள் அதை எடுத்தாங்க. இன்னொரு விஷயம், இப்போ 13வது அரசியல் சட்ட திருத்தம் என்பது 2 நாடுகளுக்கு இடையே போடப்பட்ட ஒப்பந்தம், அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது பிரைம் மினிஸ்டர் முதல்ல சொல்லியிருக்கிறாரு. இந்த பயணத்தின் போது அது பற்றி ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுதா? நிச்சயமாக ஒரு பிரச்சனைகளுக்கான ஒரு அடிப்படையே வந்து அதிகமான விஷயங்களா இருக்குது. அங்க வந்து காணாமல் போனவர்களுடைய நிலைமை என்னங்கிறது தெரியணும். திரு வன்னியரசு சொன்னது போல அங்களுடைய சிறையில் இருக்கக்கூடிய தமிழ் போராளிகளுடைய நிலைமை என்ன தெரியணும். 80,000க்கும் மேற்பட்ட விதவைகள் அங்கு இருக்கிறார்கள் வந்து இலங்கையுடைய அதிபர் சிறிசேன சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கான மறுவாழ்வுக்கு என்ன வழி என்று பார்க்கணும். ராணுவம் அங்கிருந்து அகற்றப்படுமா, அங்களுடைய காணி திரும்ப கிடைக்குமா, 13 திருத்தமா, 1008 கேள்விகள் இருக்கின்றன. எவ்வளவு தூரம் சாத்தியமாக பொறுத்து பார்ப்போம். மக்களுடைய கருத்து என்ன, இங்கு விவாதம் இருக்க, மக்கள் என்ன நினைக்கிறார்கள், மோடியுடைய பயணத்தால் பலன் கிடைக்குமா கிடைக்காதா, மக்கள் பார்வை இப்போது. பிரதமர் மோடியுடைய இலங்கை பயணத்தால் தமிழர்களுடைய வாழ்வு மேம்படும் என்று 37% மக்களும், மோசமடையும் என்று 7% மக்களும், எந்த மாற்றமும் இருக்காது என்று 56% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். பிரதமருடைய பயணத்தால் மோசமடையும் இலங்கை தமிழருடைய நிலைமை என்று 7% மக்களும், இலங்கை தமிழருடைய வாழ்வு மேம்படும் என்று 37% மக்களும், எந்த மாற்றமும் இருக்காது என்று 56% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் இங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இந்த கருத்துக்களை பதிவு செய்தவர்கள் நம்முடைய இந்திய தமிழர்களாக பெரும்பான்மையாக இருப்பார்கள். உலக தமிழர்களும் இருந்தாலும் கூட நம்முடைய பார்வையாளருக்கு இலங்கையில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. முன்னாள் பிரதமர் எல்லாம் செல்லும் போது எதிர்ப்பு இருந்தது, இப்போது முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை எந்த அளவுக்கு பூர்த்தி என்பது பொறுத்திருந்து பார்க்கணும். திரு ராகவன் குறிப்பிட்டது போல ராஜதந்திரத்தில் முழுமையாக அத்தனையும் பேசிவிட முடியாது. வெளிப்படையாக பல விஷயங்களை கமுக்கமாக நடத்த வேண்டும். கமுக்கமாக நடப்பது தொழில் ரீதியான உறவுதானா அல்லது ஈழத்தமிழருடைய வாழ்வை மலர் செய்வதற்கான ஏற்பாடா, பொறுத்திருந்து பார்க்கலாம். 13ஆம் தேதி தெரிந்துவிடும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.